Talkies வழங்கும் தி Maathevan ஷோ. இந்த QR கோடை டக்குன்னு ஸ்கேன் பண்ணுங்க, ஜில்லுன்னு ஒரு சர்ப்ரைஸ் gift உங்களுக்காகவே காத்திருக்கு. ஒரு சினிமாட்டோகிராஃபர்ட்ட கேட்கக்கூடாத கேள்வினா என்ன? நான் அழகா இருக்கேனா? வானம் கிடு கிடுங்க பூமி நடு நடுங்க அப்படின்னு வரும். இப்போ கிடு கிடுங்கன்னு வரும்போது நீங்களும் லைட்டா ஒரு ஷேக் கொடுத்து ஷேக் பண்ணிருப்போம். அஞ்சல சாங்னு மவுண்ட் ரோட் சாம்கோல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு நைட் நானும் கௌதம் அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்துல வரும். ஹாலிவுட்ல இந்த வருஷம் ஆஸ்கார்ல 60% of films are shot in film negative, more towards the older visual pattern. பெத்தில ஐ அம் யூசிங் film negative. நான் ரோபோ தான் அதிகமான ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண படம் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் ஐ அம் யூசிங் பிகாஸ் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ஓப்பன்ஹைமர். ஈவன் வாரணமாயிரம் பார்த்துருப்பீங்க, தாஜ்மஹாலை ஃப்ரண்ட்லையும் ஷூட் பண்ணல, பேக் சைடில் போய் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் தைரியமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்தியா ஃபுல்லாகவே ஒரு கலர் டோனில் கதை சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாட் ஆல் வி கேன் டூ. என்ன மிஸ் ஆகிட்டு இருக்கு இந்தியன் சினிமா விஎஃப்எக்ஸில்? ஸோ சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கும் தேர் வாஸ் நாட் ஈவன் கொலாபரேஷனே இல்லை. கௌதம் தாண்டி வாங்க நம்ம கேரவன் போகலாம் 5 minutes. சூர்யா அன்கம்ஃபர்டபுள். எனக்கும் தோணுது பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்பா பையன் ஒன்றா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரஜினி சாரே கேட்டிருக்காரு, ரொம்ப மாதிரி படம் நைட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன கேட்டார், கோமாரே வராதான்னாரு. வரும் சார், நான் பார்க்கவே இல்லையே, பார்க்கணுமே. வணக்கம், வெல்கம் டு MPower, வெல்கம் டு தி Maathevan ஷோ. வணக்கம் மாதேவன், இட்ஸ் a pleasure meeting you. ஐயோ, தேங்க் யூ ஸோ மச், வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஒன்று சொல்லுங்க, நீங்கள் வந்து 15 minutes முன்னாடி இங்கே வந்துட்டீங்கல்ல? ஆமாம். ஏன் வெயிட் பண்ணீங்க கார்லேயே? See, I didn't want to disturb you guys. Today is Monday. நேற்று சண்டேனால கேமராமேன் லைட்டிங் டீம்ல லேட்டாக வந்திருக்கலாம். ஸோ I didn't want to disturb you. I told you 11:30. Yeah. So I didn't want to come and say I am ready. கரெக்டாக 11:29 உங்களுக்கு கால் பண்ணேன், ரெடியாக நான் வந்து 15 minutes ஆச்சு அப்படின்னு. எங்கள் லைட்டிங் டீமுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நீங்கள் லேட்டாக வந்தீங்க. கரெக்டாக 15 minutes வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போது ஒரு டிஓபிக்கு, ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு இந்த டைம் அப்படின்றது இருக்குல்ல, இந்த டைமுக்குள்ளே லைட் பண்ணிடணும், இந்த ப்ரெஷருக்குள்ளே கரெக்டான அவுட்புட் வந்துடணும். ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் பட் ஸ்டில் நல்ல குவாலிட்டி கொடுத்து டெலிவரிங் குவாலிட்டி. இந்த ப்ரெஷர் பற்றி சொல்லுங்கள். See, இட்ஸ் a responsibility ஆஃப் சினிமாட்டோகிராஃபர் நினைக்கிறேன். ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தாச்சுன்னா இட்ஸ் லைக் 20-20 மேட்ச். என்னை பொறுத்தளவுக்கு கிரியேஷன்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து 4 நாள் பண்ணலாம், 4 வருஷம் பண்ணிகிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறீங்க, எல்லாம் பேசிடுறீங்க. ஸோ எவ்ரிபடி இல்லை டைம் ஃப்ரேம். ப்ரொடியூசருக்கு வந்து இந்த ஷோ வந்து 1 hourல முடிக்கணும்னா யூ நீட் டு ஃபினிஷ் இன் 1 hour. டெஸ்பைட் சம் ப்ராப்ளம். இப்போ நாங்கள் ஷூட் பண்ணுறோம், திடீர்னு ஒரு ட்ரிஸ்லிங் வரும், அதில் ஒரு 20 minutes வேஸ்ட் ஆகும். ஸ்டில் அந்த 40 minutes தான் 1 hour டைமில் 20 போனால் கூட ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட். முடியாத சூழ்நிலை வேறு விஷயம், பட் டைம் ஃப்ரேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ஸ் ஐ கேம் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட் பேக்ரவுண்ட், இந்த கமர்ஷியல் 2 நாள் முடிக்கணும், 2 நாள் முடிக்கணும், ஒரு நாள்னா ஒரு நாள். ஸோ அந்த டைம் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகல, யூ வில் சே இட்ஸ் நாட் பாசிபிள் பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ தட்ஸ் வேர் த ப்ரிப்பரேஷன் கம்ஸ். நைஸ். இப்போ ராண்டி அப்படின்னாலே பயங்கர சீரியஸ் ஃபிலிம்ஸ், சீரியஸ் கான்வர்சேஷன்ஸ், டெக்னிக்ஸ் இதுதான் பேசுகிறோம். கண்டிப்பாக அதை நானும் பேச தான் போகிறேன். பட் ஸ்டில் எனக்கு உங்ககிட்ட உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஒரிஜினலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் வந்து உங்களுடைய கேட்ஜெட்ஸையோ இல்லைனா எக்யூப்மெண்ட்ஸையோ முன்னாடி வைக்காம இட்ஸ் ஆல்வேஸ் இமோஷன்ஸ் அண்ட் ராண்டிஸ் வாய்ஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நம்ம பேசலாம். ஷூர். ஒன்று சொல்லுங்க, செட்டுக்குள்ளே விட்டுருவோமே, சாங் விஷுவல்ஸில் டிஓபி கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கிறத நான் ரசிப்பேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் நான் அதை. ஃபார் எக்ஸாம்பிள், தாம் தக்க தீம் தக்க பாட்டு எடுத்துப்போம். அந்த பாட்டில் வானம் கிடு கிடுங்க பூமி நடு நடுங்க அப்படின்னு வரும். இப்போ கிடு கிடுங்கன்னு வரும்போது நீங்களும் லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்துருப்போம். ஷேக் பண்ணியிருப்போம், ஹேண்டல்டு வச்சுட்டு இந்த மூமெண்ட் கொடுத்துருப்பேன். கரெக்டா? கரெக்ட். அந்த மாதிரி பிளேஃபுல்னஸ் பற்றி சொல்லுங்க. அதான் அந்த சாங், அந்த வைப், இட்ஸ் 2 ஃபேண்டாஸ்டிக் டான்சர்ஸ் ஆர் டான்சிங். லாரன்ஸ் மாஸ்டர் இஸ் கோரியோகிராஃபர், விஜய் சார் யூனோ ஃபேண்டாஸ்டிக் டான்சர். இதில் லிரிக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்ததுனால அந்த லிரிக்கை வந்து டக்குன்னு ஸ்டடியாக வச்சுருந்தா இன்ட்ரெஸ்டிங் இருக்கான்னு தோணுச்சு. கேமரா கையில் எடுத்துட்டேன், அந்த லிரிக் தகுந்த மாதிரி கேமராவை ஷேக் பண்ணி அந்த மூமெண்ட் கொடுத்தோம். இட் காட் தட் இம்பேக்ட். ஸோ சம்திங் ஹேஸ் டு டிரைவ் யூ. இந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு தட்ஸ் ரீசன் இஸ் ஐ கெட் கனெக்டட் வித் த ஸ்கிரிப்ட், சாங், எனி ஃபார்ம் பண்ணும்போது யூ கெட் இன்வால்வ் இன் தட். நோ தட் ஒன்லி ட்ரைஸ் டு பிரிங் அவுட் யுவர் அதர் சைட். அப்போது ராண்டி வந்து ஒரு பாட்டை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிரிக்ஸ் கவனிப்பீங்களா? 100%. நான் கண்டிப்பாக லிரிக்ஸை கேட்பேன், கவனிப்பேன். அது கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ டோன்ட் திங்க் ஐம் அ சினிமாட்டோகிராஃபர், ஐ திங்க் ஐம் லைக் அ டைரக்டர். அப்போ தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது தான் வந்து ஃபிலிமுக்குள்ளே வருவீங்க. ஏன்னா ஃபிலிமுக்கு வெளியில் போயிட்டு ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு பியூட்டிஃபுல் இமேஜஸ் கிடைக்கும். யூ கான் கெட் இன் தட் வைப். ஓ, நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுறீங்க? என்ஜாய் பண்ணுவோம். நெஞ்சுக்குள் போயிட்டு மாமழைன்னா அந்த சாங்கில் அந்த ஃபீல் என்ன, ஒரு ட்ரெயின் தான் இருக்குது.
பட் ட்ரெயினில் ஐ டோல்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் புட்ட ஸ்ப்ரே ஒரு வேஸ்லின் தடவிட்டு சின்ன ஸ்ப்ரே அடிச்சோன்னே அந்த ஏர்லி நைட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது சின்னதாக வெட் ஃபீல் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்போம், அது பொறுத்தவொடனே ஒரு க்ளோஸ்அப் தான், பட் இட்ஸ் ஸ்டில் இட்ஸ் ஆகிங் தட் இது இல்லை. ஸோ அது எப்போ வருதுன்னா நீங்கள் ரசிக்கும் போது தான் வரும். அது அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயம். அஞ்சலை வாங்கின மவுண்ட் ரோட் சாம்கோல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு நைட் நானும் கௌதம் அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த விஷயங்களை வி ட்ரை டு பிரிங் இட் இன் டு மூவி. இல்லைன்னா என்ன ஒன்னா ஒரு பியூட்டிஃபுல் செட்டு, அழகான ஃப்ரேம், அழகான லைட்டிங் என்னும்போது இட் டசன்ட் ஹிட் யூ ஹார்ட். கரெக்ட். அன்னைக்கு பார்ப்பீங்க, மறந்துடுவீங்க. இதை விட ரொம்ப பிளேஃபுல் சாங் ஒன்று இருக்கு. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டுலயே வானமா எல்லை ஓ இல்லவே இல்லை அந்த லைன் வரும்போது ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வச்சு இதை வச்சு ப்ளே பண்ணிருக்கீங்க. இது வந்து உங்க ஐடியாவா இல்ல ப்ரொடக்ஷன் ஐடியாவா? இல்ல, அது என்னோட ஐடியா. பட் ப்ரொடக்ஷன் டிசைனர் கதிர் ஆல்சோ டிட் a fabulous thing. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் வரணும்னு சொல்லிட்டு அந்த செட்டு போனேன். ஏதோ மேஜிக் ஒன்று ஒர்க் அவுட் ஆகல. கேன் வி ஹேவ் திஸ்? ஐ கேவ் சம் ரெஃபரன்ஸ் டு கெட் தட் ஷாஃப்ட் ஆஃப் லைட். அவர் உடனே பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இப்போ அதுதான் இப்போ இதெல்லாம் அதான் லிரிக் தெரிஞ்சதுனால வர முடிஞ்சது. லிரிக் தெரியலன்னா நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா வானமா எல்லைன்னு வரும்போது நீங்க லோ ஆங்கிள் வச்சு இதை ஸ்கை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்க. கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். இன்ஃபினிட்டி ஸ்கை வித் அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். கரெக்ட். நைஸ். இப்போ இந்த மாதிரி பிளேஃபுல்லான விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து இன்னும் ஜாலியான ஒரு ஜோன்ல மாயாவி படத்துல நீங்க பண்ணிருப்பீங்க. கரெக்ட். காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல நீங்க லிட்டரலா நீங்களே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி இதுலலாம் மூவ்மெண்ட் இருக்கும். ஆமா. டக்குன்னு ஒரு ஜூம் அவுட், அப்புறம் மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆகும். பீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மூவ் பண்ணுவீங்கல்ல, இதை பத்தி சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பண்ணி 15 இயர்ஸ் மேலே ஆச்சு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த சாங் பண்ணும்போது எவ்வளோ டான்சர்ஸ் 50 பேரா 60 பேரான்னு கேட்கும்போது எனக்கு சடனாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஐ ஷேர்ட் வித் ராஜேஸ்வரம் மாஸ்டரோட. இமேஜின் சூர்யா ஜோதிகா, அவங்க ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இருக்கு. ஸோ அவங்களோட காஸ்டியூம்லேயே இது நல்ல காஸ்டியூம் போட்டிருந்தா யூஸ்வலாக வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ரிச்சாக இருக்கும் காஸ்டியூம். பேக்ரவுண்ட் டான்சர்ஸ்னும் போது பட்ஜெட் கம்மி பண்ணி சின்னதாக கொடுப்பாங்க. நிறைய டான்சர்ஸ் இருப்பாங்க சினிமாவோட. ஏன்னா 50 டான்சர் 100 டான்சர்னும் போது. கரெக்ட். ஸோ அவங்க போடுற சேம் காஸ்டியூம் சேம் இதை வந்து அப்படியே ரெப்ளிகா மாதிரி பேக்கில் வச்சுட்டு இமேஜ் ஷூட் பண்ணலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். ராஜேஸ்வரன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஐயோ ரிச்னஸ் போய்டும் டோட்டல். அன்னைக்கு எல்லாமே ஒரு அவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு சடனாக அப்படின்னா தென் சரி இன்னொரு பேரையை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 3 சொல்லிட்டேன். ஒரு இமேஜ் அப்படியே ஃபால் ஆஃப் மாதிரி. அப்போ என்ன பண்ணேன், கம்போசிஷனில் ஐ ஸ்டார்டட் யூசிங் வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ ஸ்ட்ராங் பர்ஸ்பெக்டிவ் ஃபோர்கிரவுண்டில் சூர்யாவன் ஜோதிகா அப்படியே தள்ளி போய் அந்த ஆங்கிள் இப்போ இவங்க 2 பேர் இங்கே இருக்காங்கன்னா அப்படி இப்படி ஒரு ஆங்கிளில் வச்சிருப்போம். அடுத்த ஆங்கிள் இங்கே இருக்கும். கேமரா வச்சாலே அந்த 3 இமேஜ் வர மாதிரி. இட் வாஸ் அ ட்ரையல் அண்ட் எரர். ஷூட் பண்ணுற வரைக்கும் ராஜேஸ்வரன் மாஸ்டர் வந்து எப்படி, அதுக்கப்புறம் ஷூட் பண்ண அப்புறம் ஹி கால் மீ ஃப்ரம் சம் அதர் ஷூட்டிங். ஐயோ செம்ம ஐடியா அது, பிரில்லியன்ட். ஏன்னா இட்ஸ் லைக் சடனாக ப்ரொடக்ஷனுக்கும் வந்து 50 டான்ஸர் கிடையாது, 2 பேர் 2 பேரை வச்சுட்டு எடுத்துட்டு இருக்கோம். பட் இட்ஸ் லுக்கிங் வெரி ஸ்டைலிஷ் அண்ட் பேக்கி. அதான் அது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணது ஒர்க் அவுட். அது அதில் நீங்கள் யூஸ் பண்ண ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கேமரா மூவ்மெண்ட், அந்த எவ்ரி திங் வந்து லிரிக்கு தகுந்த மாதிரி கேமரா பேன் ஆகும், ட்ராலி மூவும், கிராஷ் ஜூம்ஸ். இந்த வார்த்தை தான் எனக்கு தெரியல, கிராஷ் ஜூம். கரெக்ட். செம்மையா இருந்துச்சு அது. அண்ட் இன்னொன்று சொல்லுங்க, அதில் ஒரு வாட்டர்மெலன் மூமெண்ட் இருக்கும். அது வந்து ராஜேஸ்வரன் பண்ணாரு. அது வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணது வந்து ராஜேஸ்வரம், அவர் தான் கிரெடிட். செம மூமெண்ட் அது. ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, வி மிஸ் தி குட் ஓல்ட் டேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேஃபுல் சாங்ஸ்லாம் பார்த்தா அது தோணும். இப்போ நம்மளோட ஸ்டார்ஸும் சரி, நம்மளுடைய ஸ்டார் டிரெக்டர்ஸும் சரி, இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் தோணுமா? கண்டிப்பா. நாட் ஓன்லி திஸ், அந்த பழைய காலத்து கிளாசிக்கல் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஆல்சோ இஸ் டையிங். மல்டிபிள் கட்ஸு, ஃபாஸ்ட் பேஸ் அண்ட் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தான் ஈவன் என்னோட படம் ரங்கஸ்தலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சமந்தா ராம்சரண் சாங்ல வெரி பொய்டிக் அண்ட் எவ்ரி திங் லைக் நம்ம பழைய ஸ்டைலில் இருக்கும். விஷுவலில் வெரி கம்போஸ்ட் இமேஜ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்கவே மாட்டோம் நம்ம. இப்போ நீங்கள் ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் ஞாபகப்படுத்துறீங்களே. கரெக்ட். பல படங்கள் பார்த்துட்டு ஞாபகம் வரல உங்களுக்கு, அதுதான் சொல்ல வர்றாங்க. ஸோ அந்த இப்போ நீங்கள் வந்து ரங்கமா மங்கமா சொல்கிறீங்களா இல்லை எந்த சக்க குணாவே சொல்கிறீங்களா? எந்த சக்க குணாவே ரொம்ப நிதானமா ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோதாவரியோட பியூட்டியை ரசிக்கும், ரிவரோட அந்த பியூட்டியை ரசிக்க முடியும், சமந்தாவோட பியூட்டியை ரசிக்க முடியும். அந்த ஈவன் அந்த வாட்டர் பாடியில் அவங்க கொடுக்குற அந்த போஸ்டர், எவ்ரி திங் இஸ் லைக் ஒன் ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு இமேஜ் மாதிரி இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் இமேஜஸ், இட்ஸ் அ மெமரபிள் இது மாதிரி இருக்கும். புரியுது.
அந்த பாட்டை சொன்னா சில இமேஜஸ் மனசுல வரும். எல்லாருக்கும் வரும். நிறைய பேர் தெலுங்குல சொல்லுவாங்க நாங்க பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் சமந்தா பிகாஸ் ஆஃப் சாங் அப்படின்னுவாங்க. அந்த விஷுவல்ஸ் ஸ்டில் ஷீ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் தட் சாங். யாரு அவங்களே சொல்லியிருக்காங்க சமந்தா. கரெக்ட். ஐ லுக் அட் மை பெஸ்ட் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டு பார்த்து. நைஸ். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இப்போ நீங்க சொன்னீங்களா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணோம் காத்தாடி பாட்டுல. எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பிடிக்கும். எந்த லொகேஷன் போனாலும் அந்த லொகேஷனுடைய கேன்வாஸை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்றது இருக்குல்ல. இப்போ நீங்க டான்சர்ஸையும் மிஸ் பண்ணல, அந்த பேக்ரவுண்டையும் மிஸ் பண்ணல, கம்ப்ளீட் மவுண்டன் வியூ கிடைக்குது இல்ல. இது வந்து நான் ஐ எம் நாட் ட்ரைங் டு கம்பேர், பட் ரெஃபரன்ஸா சொல்றேன். நான் வந்து ஜீவா அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபில நிறைய பார்த்திருக்கேன். அவங்க கொல்கட்டால பாட்டு எடுத்தாலும் பயங்கரமா எடுத்துருவாங்க. கரெக்ட். இஸ் a brilliant cinematographer. Yeah. So the idea of capturing the whole geography இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு மெக்சிகோ போகிறீங்கன்னா மெக்சிகோட ஃபீல் கொடுக்கணும். பொள்ளாச்சி போனால் பொள்ளாச்சியோட ஃபீல் நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும். ஒரு ஐ திங்க் லைக் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஃபிலிம் ஸ்கூல் அண்ட் ஒர்க் வித் ராஜீவ் மேனன் சார்லாம் ஒர்க் பண்ணேன். பட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த இமேஜ் வந்து ஒரு ஃப்ரேம்னா கூட ஒரு ஃப்ரேமில் கதை சொல்லணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேப்சரிங் ஒன் திங், அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. அது தெரியாமே உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. இஃப் யூ டேக் ஈவன் ஒரு தலைவரோட சாங் கிளிமாஞ்சாரோ சாங் எடுத்திங்கன்னா கூட அந்த மாச்சு பிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கும்போது ஸ்டடி பண்ணும். இந்த மவுண்டனோட ஷேப் இப்படி இருக்குது, இப்படி வருது, இந்த ஷேப் விடக்கூடாது. இதை லோ ஆங்கிள் வச்சா வெறும் ஸ்கை தான் வரும். அப்போ என்ன பண்ணும், லொக்கேஷன் பார்க்கும்போது ஷங்கர் சார் அந்த மேலே போன டேபிள் டாப் மாதிரி இருக்குது. ஸோ அது மேலே ரஜினி சார் ஐஸ்வர்யா அந்த டான்ஸ் வச்சோம்னா பேக்ரவுண்டில் வந்து அந்த ஹில் அண்ட் ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு டேபிள் டாப்பில் ஆடும்போது வைட் ஆங்கிள் லென்ஸ் வைக்கும்போது யூ கெட் தட் ஃபீல் ஆஃப் மாச்சு பிச்சு. அதே வந்து இப்படி நீங்கள் கீழே போய் அந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேப் ஸ்கைக்குள்ளே போகும், நடுவு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ எனி லொக்கேஷன் ஐ கோ ஐ ஸ்டடி த பியூட்டி ஆர் வாட் எவர், அந்த லொக்கேஷனோட அருமையை இதை வந்து கொண்டு வரணும்னு பார்ப்போம். இப்போ ராஜஸ்தான் போனால் எப்படி பண்ணணும், இதே வந்து நீங்கள் ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வால் இப்படி இருக்குன்னா இப்படி, அதை நீங்கள் என்டர் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதான் ஆடியன்ஸ் யூ ஷுட் ட்ரை டு கிவ். நைஸ் நைஸ். ஸோ இதில் கூட எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா வாட்டர் பாடியும் வந்துருச்சு, சப்ஜெக்ட் மேட்டர்ஸும் வந்தாச்சு, அண்ட் பின்னாடி இருக்க கேன்வாஸும் ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த அப்ரோச் தெரில, இது ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். இது என்னன்னா ஜென்ரலாக ஒரு பிகினிங் ஒரு சாங்கோ சீனோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கும். இந்த இடத்தோட அருமை என்ன, அது எப்படி காமிக்கலாம், எந்த ஆங்கிள். இப்போ ரெகுலராக ஒரு ஆங்கிள் இருக்கும், அது வேண்டாம். ஈவன் வாரணமாயிரம் பார்த்துருப்பீங்க, தாஜ்மஹாலை ஃப்ரண்ட்லையும் ஷூட் பண்ணல, பேக் சைடில் போய் ஷூட் பண்ணோம். இந்த ஆங்கிள் நிறைய பார்த்துட்டோம், இது பார்க்காத ஒரு ஆங்கிள் இது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காவா ஓடிட்டு இருக்கோம், பட் அந்த அசிங்கம் காமிக்கல. அந்த ஆங்கிள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த சைட்டில் சில்வேட்டில் அந்த ஈவினிங் சன் அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் தெரியும். ஸோ எனி லொக்கேஷன் வி நீட் டு ஸ்டடி த ஒரு கன்வென்ஷனல் ஆங்கிள் விட்டு அன்கன்வென்ஷனல் ஆங்கிள் பார்க்கறது ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபருக்கான இதுன்னு சொல்லுவேன். ஓகே, அப்போது ராண்டி அவர்களுடைய அப்ரோச்லேயே மோஸ்ட் அன்கன்வென்ஷனல் டெசிஷன் அப்படின்னா அது என்ன உங்களுக்கு? இது ஒரு முறை இல்லை, பல முறை நடந்திருக்கு. இப்போ மகேஷ் பாபுவோட படம் ஒன் நேனொக்கண்ணே, ஆமாம், அந்த படம் வந்து எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி அந்த படத்தோட விஷுவல் வந்து பாராட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஒன் ஆஃப் மை என்னோட கரியரில் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கு. அந்த படத்தில் ஓப்பனிங் சாங்கே பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் யூன்னு சொல்லிட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் ஒரு பிரில்லியன்ட் சாங் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து ஒரு ராக் ஸ்டார், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டேஜ் வந்து செட்டு கூட வந்து நாங்கள் வந்து விடின் கோ லைக் சினிமா செட். ஒரு பான் ஜாவியோ, ஒரு எல்டன் ஜானோ, ஒரு எல்விஸ் பிரிஸ்லியோ இப்படி ஒரு ஷோ மைக்கேல் ஜாக்சன் பண்ணாருன்னா எப்படி ஒரு ராக் கான்சர்ட் இருக்கும், ஃபுல் ஆஃப் பிளைண்டர்ஸ், லைட்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டஃப். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னா தட்ஸ் அ ஃபீல். இது வந்து அழகான ஒரு பியூட்டிஃபுல் செட்டு போட்டு பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு ஈவன் எவ்ரி திங். அப்போ ரோபோ முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபயரோட இருந்தேன் நான். அவங்க என்ன சொன்னாங்க, சார் பட்ஜெட் இஸ் நாட் இஷ்யூ, லெட் அஸ் டூ சம்திங். சுகுமார் என்கிட்ட சொன்னார். அப்போ சொன்னேன் செட் டிசைனிங்கே வில் ட்ரை டு கெட் இட் லைக் அ ராக் ஸ்டார், ஒரு ராக் ஷோ எப்படி இருக்குமோ எல்லாமே லைட்ஸில் பண்ணியிருப்போம். தலையிலேருந்து வர லைட்ஸ் அப்படி. இப்போ தான் இந்த எல்இடிஸ் தான் வருது. நான் சொல்ல 2012 பண்ணிட்டோம். அது ஆல்மோஸ்ட் பாம்பேல எல்லா இன்வென்ட்ரிஸும் எடுத்துன்னு வந்துட்டோம். ஒரு 2500 லைட்ஸு, சிகே எல்இடி வாஷர்ஸு, என்ன யூ நேம் இட், கிளே பேக் லைட்ஸு. ஐ ட்ரை பிகாஸ் அந்த சாங்க்கு அவர் வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்தா கூட ஒரு பிளைண்டர்ஸ் வரும். சில டைம் ஷட்டர் ஆங்கிள் வந்து 360 ஷட்டர் ஆங்கிள் போகிறோம், சடனாக ஒரு 45 ஷட்டர் ஆங்கிளில் ஷூட் பண்ணுவோம். நிறைய அந்த பாட்டுக்கு இப்படிலாம் ஷூட் பண்ணி நல்லா பேர் வச்சு நாங்கள் டெய்லி ஷூட் பண்ணும்போதும் ஒரு 4-5 சினிமாட்டோகிராஃபர்ஸ் வருவாங்க, ஒரு 4-5 டேரக்டர் அந்த செட் அந்த விஷுவல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டெய்லி விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்கும், எப்பயோ ஒரு படத்துக்கு நடக்கும். அது எங்களுக்கு ரோபோ அரிமா சாங் பண்ணும்போது எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி இந்த பாட்டுக்கு எனக்கு ஓவா என்டர்ஸ் லாட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ் செட்டுக்கு வெளிலேருந்து இப்படி பார்ப்பாங்க, ஒரு செட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. இதை முடிச்சுட்டு லண்டன் போகிறோம். அதே படத்துக்கு லண்டனில் ஒரு பேஸ்மெண்ட்டில் ஃபைட்டு, அதுவும் பைக்ஸ், ஒரு கிட்ட ஒரு 30-40 பைக்கு, கார்ஸு. இதில் மகேஷ் பாபு அண்ட் கிருத்தி சென் 2 பேரும் ஒரு மேசிவ் ஆக்ஷன். அதில் வேறு கரண்ட் வர போயிடும், அந்த மாதிரி ஃபீல்லாம் ஒரு கான்செப்ட் பண்ணோம். அந்த ஃபைட் ஷூட் பண்ணும்போது என்னோட கேஃபர், அவர் வந்து பிரிட்டிஷ் கேஃபர் தான், லைட்டிங் என்ன வேணும்னு கேட்பாரு. அந்த செட்டப் வரும்போது நான் யோசிச்சுட்டு ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் த ஷூட்டிங் ஐ டோல்டம் ஐ ஜஸ்ட் ரிக்வயர் 3 ஹேண்டல்டு எல்இடி லைட்ஸு, ஒரு 4-5 டார்ச் லைட் போதுன்னு. ஐ யூ கிடிங், ஐ யூ மேடுன்னா? பிகாஸ் அண்டர் கிரவுண்ட்னு ஒரு 2 ஏக்கர் இருக்கும், அது அவ்வளோ மேசிவ். லெவல் 1 லெவல் 2ல பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து யூ ஹேவ் டு பம்ப் இன் 18K லைட்ஸ். நான் அதே படத்துக்கு தானே அத்தனை லைட்ஸ் அந்த ஃபஸ்ட் சாங் யூஸ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் டார்ச் லைட்டும் 3 எல்இடி லைட் கேட்டவுடனே அவன் ஷாக் ஆகிட்டான். நான் சொன்னேன், ஐ ஹாவ் அன் ஐடியா. பைக்கோட ஹெட்லைட் தான் லைட்டு. ஸோ வென் யூ புட் அ கேமரா, தட் இஸ் அ பிரின்சிபல் லைட். அது தரையில் பட்டு செவுத்தில் பட்டு வர பவுன்ஸ் தான் ஃபில் லைட்டு. இதை தாண்டி அவங்க அட்டாக் பண்ண வரும்போது டார்ச் லைட் தான் மெயின் லைட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட். இதுக்கு சுகுமாரன் நானும் பேசும்போது, சரி நம்ம பவர் கட் பண்ணுற மாதிரி வச்சிடலாம் ஆல்ரெடி. ஏன்னா நம்ம நைட்டில் இப்போ நீங்களும் ஒரு எக்ஸ்பிரஸ் எங்கேயோ ஒரு மாலுக்குள்ளே பேஸ்மெண்ட் பார்க்கிங் போகும்போது நைட் 12 o'clock எப்படி ஃபீல் ஆகும், ஒரு சின்ன மிஸ்ட்ரி வரும்ல. எவனா காலியாக இருக்கும்போது ஒரு டார்க்னஸில் எங்கேயோ ஒரு ஸ்ட்ரே லைட் வரும், பார்த்தா எவனோ பின்னாடி வரானோ ஒரு பயம் இருக்கும். அந்த ஃபீலை வந்து இதில் இன்டியூஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இட் பேசிக்கலி a cinematographer trying to give through visuals that feel an emotion, realistic feel, and it's not only just realistic. அதில் ஒரு கிளாமர் இருக்கும். அந்த ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹை ஸ்பீட் ஷாட் கேட்டார், அப்படியே ஒரு பைக் இடிச்சு மிட் ஏரில் மகேஷ் பாபு ரோல் ஓவர் கன் அப்படி ஃபைட், ஒரு மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் ஃபயர் பண்ணியிருப்பார். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல். பட் அந்த டெசிஷன் ஆஃப் லைட்டே வேண்டாம், ஜஸ்ட் எல்இடி லைட் 3 போதும், அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு 3 கேமரா வச்சு பண்ணோன்றது இட்ஸ் அ டெசிஷன், பிக் டெசிஷன். தட் டூ வித் மகேஷ் பாபு அண்ட் பிக் பட்ஜெட் மூவி. ஸோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ் நான் திடீர்னு எடுப்பேன், ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சொல்லும் போது செம ஸ்வீட்டாக ஒன்று சொன்னீங்க, ரோபோ முடிச்சு நான் ஒரு ஃபயரோட இருந்தேன் அப்படின்னு. அந்த ஃபயர் பற்றி சொல்லுங்கள். அந்த ஃபயர் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு? எனி மூவி இஸ் சேலஞ்சிங், ஓகே. அந்த ரோபோ பண்ணி முடித்தவொடனே ஐ தாட் ஸ்கை இஸ் த லிமிட், இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி பயங்கரமாக இருக்கும். சூப்பருங்க. அடுத்து கரெக்டாக அந்த மகேஷ் பாபு வேறு சொல்லிட்டு, சார் உங்களோட படம் பண்ணி ஆகணும், லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நம்ம மிஸ் ஆகிட்டு இருக்கு, வி ஹவ் டு டூ அ ஃபில்ம். சுகுமார் என்னோட காம்பினேஷன், ஆர்யா ஜெகடம் எல்லாம் பண்ணியிருக்கோம், நானும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு நல்ல காம்பினேஷனு. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட், இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு அட்வான்ஸ்டு மூவியாக திங்க் பண்ணாங்க. கரெக்ட். அண்ட் இது நீங்கள் வந்து போஸ்ட் ரிலீஸ் ஆஃப் ரோபோ சொல்கிறீங்கல்ல, போஸ்ட் ரிலீஸ் ஆஃப் ரோபோ ரத்னவேலு இல்லை ராண்டி தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ரத்னவேலுன்னு உங்களை அது நான் அப்படிதான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து அப்பா அம்மா வச்ச பேர் ரத்னவேலு, ஸோ ஐ வாண்டட் தட் நேம். பட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ராஜீவ் மேனன் சார்ட்ட இருக்கும்போது இட்ஸ் அ வெரி லாங் நேம்னு சொல்லிட்டு ராட்ஸ் கீன்ஸ் எல்லாம் பேர் வச்சாரு. பார்த்து டக்குனு கிடச்சா ராண்டின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எவ்ரிபடி யூஸ் டு கால் மீ ராண்டி. ஓகே, ஸோ ரஜினி சார், ஐஸ்வர்யா ராய், எவ்ரிபடி இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் ராண்டி தான் தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட எவ்ரிபடி கால்ஸ் மீ ராண்டி, நோபடி நோஸ் மீ அஸ் ரத்னவேல். பை ஐ வாண்டட் திஸ் ரத்னவேல். ஈவன் தெலுங்குல போனால் கூட என் டைட்டில் கார்டில் ஐ நெவர் லூஸ் தட் ரத்னவேல் ஃபுல் நேம். ஆமாம், கௌதம் மேனன் ஒருத்தர் தான் வந்து எனக்கு வேறே வெறுப்பேற்றிட்டு வருவீங்கன்னா ராண்டியை விட்டு மிஸ்டர் ரத்னவேல் IPS அப்படின்னு வர. அப்படிதான் எனி டைம் தி மீட் யூஸ் டு அட்ரஸ் மீ. நான் முதல்ல உங்களை பார்த்தது டிவியில் ரோபோ ஆடியோ லான்ச். ஓ ஓகே. அப்போ வந்து ராண்டி 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 எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் வரீங்க. எனக்கு இப்போ என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, உங்கள் முகமும் சரி, உங்கள் ஃபிட்னஸ் லுக்கு, கிட்டத்தட்ட 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மாறவே இல்லையே, எப்படி? பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான். படம் மேலே இருக்க பேஷன், நத்திங் எல்ஸ். What do you do? ஒரு சினிமாட்டோகிராஃபர். I don't overeat first of all. I do my regular fitness regime, walking ப்ராப்பராக பண்ணுவேன், முடிஞ்சா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். டைம் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஏதோ ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸோ சம்திங் ஐ டூ. அண்ட் மோர் பாசிட்டிவிட்டி. சில பேர் 6 மணிக்கு அப்புறம் போனால் சரக்கு அடிக்கலான்னு போவாங்க, அது பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் போனாலும் ஏதோ ஒன்று படிக்கணும், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு இத்தனை வருஷமாகவே இருந்துச்சு. என்னோட ரிலாக்ஸேஷனே வந்து முடிச்சுட்டு வந்தால் டக்குன்னு ஒரு ஓப்பன் ஹேமர் பார்த்தோமா, ஒரு விஷயம் ஒன்று ஃபீல் கிடைக்குதா, அதுதான் இது. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கமர்ஷியல் இருக்கலாம், ஒரு புது கேட்ஜெட்டை பற்றி ஒரு சின்ன டெமோ வந்திருக்கும். மேபி இப்படி கிம்பல் வந்து மேலேருந்து ரோப்பில் கட்டி தொங்க விட்டுருக்கான், திரும்பி தண்ணிக்குள்ளே விட்டுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இட் ரெஃப்ரெஷஸ் யூ. ஒரு அமெரிக்கன் புக்கு படிக்கும்போது ஒன்று வரும்,
ரஹ்மான் சார் மியூசிக், ராஜா சார் மியூசிக் கேட்கும்போது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் போயிடும். இதான் உங்களோட ஈவினிங் ரொட்டீன் மாதிரி. யா நைஸ். ஓப்பனிமர் பற்றி சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது கிளாசிக் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் டையிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ட்ரூ. எனக்கு அந்த தாட் இருந்துச்சு, ஓப்பனிமர் பார்க்கும்போது இட்ஸ் பேக் அப்படின்னு தோணுச்சு. நோ டவுட்டுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இந்த வருஷம் ஆஸ்காரில் 60% ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் ஷார்ட் ஃபிலிம் நெகட்டிவ் அண்ட் தேர் ஏப்பிங் மோர் டுவர்ட்ஸ் ஓல்டர் விஷுவல் பேட்டர்ன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஃபிலிம் மேக்கிங் தெரியணும், கதைக்குள்ளே போகணும். இப்போ கதை ஹாலிவுட்லேயே இப்போ ஸ்கிரிப்ட் பஞ்சம் ஆயிடுச்சு. நம்ம மாதிரியே ஆகிட்டு இருக்காரு. இட்ஸ் கோயிங் லைக் என்ன சொல்கிறது, பார்ட் 1 பார்ட் 2 மோர் இன் டு திஸ் வேர்ல்ட் அண்ட் ஆல் திஸ் திங். அது வந்து கொஞ்சம் இட்ஸ் கில்லிங் த கிளாசிக்கல் வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் எனக்கு ஃபீலிங் இருக்குது. இந்த லாஸ்ட் 15 வருஷமா எடிட் பேட்டர்ன் எல்லாமே வந்து பயங்கர ஃபாஸ்ட் கட்ஸ்லாம், ஜம்ப் கட்ஸு. இப்போ ஹாலிவுட்டில் அப்படி கிடையாது. யூ என்ஜாய் அந்த ஃபிலிம் போனால். இப்போ ஈவன் வாட் இஸ் திஸ் மூவி, இது இந்த வருஷம் ஆஸ்கார் வின் பண்ணாரு இவர், அனோரா. ப்ரூட்டலிஸ்ட். அது பார்க்கும்போது அப்படியே இருக்கு. என்ன ஃபீல் நமக்கு அகெயின் கற்றுக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது ஐயோ நம்ம இதோட பெட்டர் அப்படின்னு ஒரு தோணும் இல்லை. ஒரு எப்படி இவன் பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான்னு தோணுது இல்லை. அந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபரோட கேமரா மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், யூஸ் அல்லவே லைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்கிறான்ல, ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி ஒரு கதை சொல்கிறான், ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு கம்போசிங், ஒரு நிறைய டீட்டெயில் போயிருக்கான். இட்ஸ் அபவுட் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னும் போது கம்போசிஷன் எலிமெண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். தி கோல்டன் பாயிண்ட்ஸு, 5 C's ஆஃப் கம்போசிஷன், இதெல்லாம் அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கோம். பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா ஆங்கிள் கரெக்டாக அப்படி வரும். ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ் இப்படி வச்சா இப்படி ஒரு கண் அங்கே தான் போகுது. இதெல்லாம் வந்து லைன்ஸு எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணுன்றது வந்து இதை மறந்து ரேண்டமாக மல்டிபிள் கேமரா எடுத்து எடிட்டில் கட் பண்ணி போகிறது படமே கிடையாது. ஸோ இதுதான் சாவடிச்சிட்டு இருக்கு. கரெக்ட். பழைய ஃபிலிம் மேக்கர்ஸ் யார் வேணால் எடுத்து பாருங்கள், அந்த இது இருக்கும். ஒரு நம்ம டாக்கிங் அபவுட் மார்டின் ஸ்கார்சிஸோ இல்லை நம்ம உள்ள பாலு மகேந்திரா சாரோ, எல்லாருமே ஒரு ஃபிலிம் மேக், மணிரத்னம் சார், இவங்களோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் அண்ட் கிராஃப்ட் இஸ் சம்திங் எல்ஸ். அதை நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட இது. ஓப்பன்ஹைமர் பார்க்கும்போது ஐ வாஸ் போல்ட் ஓவர் கம்ப்ளீட்லி. அந்த வாஸ் க்ளூ டு த ஸ்கிரிப்ட், ஃபிலிம் மேக்கிங். அது எப்படி ஐமேக்ஸ் கேமரா அதை ஷோல்டரில் வச்சுட்டு இவ்வளோ வெயிட்டை 100 கிலோ வெயிட்டை வச்சுட்டு, தட் டு ஃபார் த ஹியூமன் டச், அந்த இமர்சிவ் கேமரா அப்படி இருக்கணும். சினிமா கிடையாது, யூ ஆர் விட்னஸிங் திஸ். ஏன்னா நானும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அவர் பண்ண அந்த படத்தோட கான்செப்ட் அது பார்க்கும்போது நமக்கு வி கெட் அப்படியே ஆன் பார்க்க ஆரம்பிப்போம்ல. தட்ஸ் வாட். எனக்கு ஓப்பன்ஹைமர்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா டெக்னாலஜியாக அவர் விட்டாருங்க. அதுதான் விஷயம். டெக்னாலஜி செகண்ட் இதுதாங்க. நீங்கள் டெக்னாலஜி என்னை பொறுத்தவங்க சினிமாட்டோகிராஃபராக டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். இப்போ கிரிக்கெட் மாதிரி தான். ஒன்ஸ் கிரிக்கெட் கற்றுக்கிட்டேன்னா பால் வந்து டக்குன்னு கவர் டிரைவா, புல்லா, இல்லை பேக்கா, வாட் எவர் வந்து உங்கள் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா தென் வில் பி மோர் கிரியேட்டிவ். இப்படி வர பால் இப்படி கொடுத்து அடிக்கலான்றதுலாம் வந்து யூஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் டெக்னிக் வித் யுவர் இது. ஸோ டெக்னாலஜி ஒரு சைடில் வச்சுக்கணும். ஏன்னா எக்யூப்மெண்ட் தே கீப் ஆன் சேஞ்சிங் எவ்ரி இயர். நியூ டெக்னாலஜி, நியூ எக்யூப்மெண்ட் வரும். பட் அந்த கிரியேட்டர் தானே அதை யூஸ் பண்ணுறான், அவன் தானே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறான். அது எல்லாருமே அந்த ஆரி அலெக்ஸா கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த சினிமாட்டோகிராஃபர் பேட்மேனோ டியூனில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குது. அதுதான் விஷயம் இல்லை. எஸ்பெஷலி ஓப்பன்ஹைமர்ல க்ளோஸ்அப்ஸ், அந்த ஐமேக்ஸில் அந்த கேமராவில் ஷூட் பண்ணும்போது அவருடைய மேஜர் ஃபோக்கஸ் வந்து க்ளோஸ்அப்ஸில் வச்சதுன்றது ஹியூமன் ட்ராமா மேலே எம்பசைஸ் பண்ணது தான் என்ன. கரெக்ட், நோ டவுட். பிரில்லியண்டாக இருக்கும். தே கிவ் தட் இமர்சிவ் ஃபீல். நீங்கள் உங்களோட க்ளோஸ்அப்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் க்ளோஸ்அப்ஸ் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் க்ளோஸ்அப்ஸ். see, coming from advertisement background, I know what is the effect of close-ups. Close-up is very அதான் ரீசெண்டாக இப்போ தேவரான்ற படத்தில் என்டிஆர் படம் ஷூட் பண்ணிருக்கும் போது ஒரு சீக்வன்ஸை கொண்டு போயிட்டு இவ்வளோ கிட்ட வச்சுட்டேன் நான் கேமரா பிரகாஷ் ராஜ்க்கு. பிரகாஷ் ராஜ் சார் அந்த க்ளோஸ்அப் பார்த்து மறந்துட்டாரு. ஷார்ட் முடிச்சோன்னே பிரில்லியன்ட் ராண்டி அப்படின்னாரு. சொல்லிட்டு தேர்ஸ் அ ரைட்டிங் என்னன்னா, யூ நீட் டு டிசர்வ் அ க்ளோஸ்அப். இந்த சினிமாட்டோகிராஃபருக்கு தோணுச்சு இல்லை, இவன் பிரகாஷ் ராஜ்க்கு இங்கே கொண்டு வைக்கணும்னு தோணுச்சுல உனக்கு. வேற யாருன்னா தூரம் வச்சுட்டு போயிருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்காது. யூ கேம் அண்ட் புட் இட் ஃபார் மீ தேர் பிகாஸ் திஸ் மேன் இஸ் கோயிங் டு டூ சம்திங்னு தோணுச்சுல. இந்த கதையை எப்படி சொல்லலான் இருக்குல்ல. ஸோ ஐ டிசர்வ் தட் க்ளோஸ்அப் அப்படின்னாரு. பிரில்லியன்ட். வி டாக் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ. பிரகாஷ் ராஜ் வந்து இஸ் அ பிரில்லியன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மேன் டு டாக். சினிமாவை பற்றி பேசணும், ஹி வாஸ் டாக்ஸ் இன் வால்யூம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கான்வர்சேஷன். நீயா பேசியது பாட்டு இருக்குல்ல, அதில் அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் ஈஜிப்து போய் ஷூட் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ஓகே. பட் எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிக்குங்க.
ரொம்ப நிதானமா ஃபேஸஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ எந்த லிரிக்கு ஃபேஸஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த லிரிக்கு அந்த கேன்வாஸை ஃபுல்லாக காமிக்கலான்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? இது வந்து கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். இப்போ நானும் டைரக்டரோ, நானும் கொரியோகிராஃபர், இந்த மாதிரி சொன்னால் கொரியோகிராஃபர் வருவாங்க. அந்த லிரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது க்ளோஸில் ஷூட் பண்ணலாம். மற்றபடி இது வரும்போது லாங் ஷாட்டில் பண்ணலான்றதை பேசிட்டு பண்ணுவோம். சம்டைம்ஸ் தோணும் இது கண்டிப்பாக க்ளோஸ்அப் எடுக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் க்ளோஸ்அப் பற்றி பேசும்போது நந்தால கம்ப்ளீட்டாக சூர்யாவை நாங்கள் மாற்றுறோம். பாலாவும் நானும் சேர்ந்து வி ஆர் சேஞ்சிங் ஹிம். சூர்யா வந்து இஸ் காட் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஐஸ். என்னை பொறுத்தளவு சூர்யாவோட கண்ணு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான, அழகாக, பவர்ஃபுல்லான கண்ணு. எந்த ஹீரோக்கு அப்படி ஒரு கண்ணை நான் பார்த்ததில்லை. ஸோ மேக்ஸிமம் லாங் ஷார்ட், லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் இருக்கும். டக்குன்னு கட் பண்ணால் டைட் இருக்கும். சும்மா மிட் ஷார்ட் நிறைய கதை சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். கண்ணுலேயே வந்து அந்த பெயின், கண்ணுலேயே கோபம், கண்ணுலேயே எவ்ரி திங் இஸ் காட். அவர் ஆக்டே பண்ணாமல் ஜஸ்ட் லுக்கு பார்த்தா கூட அந்த க்ளோஸ்அப் வந்து கதை சொல்லும். அது ஏதோ ஒரு எமோஷன் இருக்கும். எல்லாருக்கும் க்ளோஸ்அப் வச்சாலும் போர் அடிக்கும். என்னடா டிவி சீரியல் மாதிரி க்ளோஸ்அப் பண்ணிருக்கோம். பட் அந்த கதைக்கு வந்து எங்கே வேணும், இந்த லாங் ஷார்ட்ஸ்லாம் வரும்போது திரும்பி மிட் ஷார்ட் அப்படிலாம் போடாமல் அந்த டைரக்டாக க்ளோஸ்அப் வைக்கிறோம் பாருங்க. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். நந்தால கூட சூர்யாக்கு எவ்ரி டைம் ஐ காட் நைஸ் டைட் க்ளோஸ்அப் அண்ட் ஷூட். அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர முடிஞ்சது. சூர்யாவோட கண்கள் வந்து டிசர்வ்ஸ் க்ளோஸ்அப். ஆஃப் கோர்ஸ், கரெக்டா, நோ டவுட். நைஸ். இந்த ஈஜிப்ட் இப்போ எனக்கு இந்த பாட்டு பார்த்தோன்னே அப்போ ஒன்று தோணும். இந்த நீயா பேசியது ஒரு தடவை பார்க்கும்போது ஒன்று அடிச்சது. எனக்கு என்ன தெரியுமா, உங்களுடைய குரு ராஜீவ் மேனன் கண்ணு கொண்டேன் படத்துல சங்கர் மாதேவன் பாடியிருப்பாங்க. அதே சங்கர் மாதேவன் அதே மாதிரியான ஒரு பெயின் இல்லையா? இல்லை, அவரும் பிரில்லியண்டா ஷூட் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்ல போகிறாய், அதே மாதிரியான ஒரு எமோஷன் தான் நீயா பேசியது. கரெக்ட். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், அது பண்ணீங்களா? இல்லை, அது ஆக்சிடென்ட்லாம் வந்தது. அது என்ன, ரமணா ஆல்சோ ஹேட் தட் ஐடியா. பெயின் பற்றி பேசணும். பெயின் பற்றி பேசும்போது லவ்வோட பெயின் வந்து இந்த டெசர்ட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு we decided. We didn't want to happen in Switzerland. ஸோ ஆக்சிடென்ட்லாம் நடந்த விஷயம் தான். பட் ராஜீவ் சார் கூட ப்ரில்லியண்ட்டாக ஷூட் பண்ணியிருப்பார். ராஜீவ், ரவிகேஷ்ணன் 2 பேருமே ஷூட் பண்ணாங்க அந்த பாட்டு. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க கொரியோகிராஃபி எல்லாமே. இது விஜய் சார்கிட்ட ஜோதிகா 2 பேரும் சேர்ந்து கலக்கிட்டாங்க. ராஜேஷ் மாஸ்டர் அண்ட் வி ஷாட் இட் லைக் வெரி குயிக்லி. அந்த சாங்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது டெம்பரேச்சர் 50 degrees மேலே போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பயங்கர ஹாட் கண்டிஷனு. வி ஹேட் டு ஹைட்ரேட் அவர் செல்ஃப். அண்ட் இந்த சாங் முடிச்சுட்டு உடனே திம்ஸு கட்டுன்ற சாங்க்கு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வி ஹேட் டு கோ டு ஸ்விட்சர்லாண்ட். இந்த ஹாட் வெதர் அங்கே பார்த்தா அந்த சாங் அதை ஷூட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸையும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஷூட் பண்ணணும். எனக்கு இப்போ நீங்கள் மாயாவி படத்தில் பின்னாடி மலை, கீழே ஓடுற ஆறு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணீங்க. இந்த பாட்டில் ஃபுல் பிரமிட் கேப்சர் பண்ணது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல, போஸ்ட் கார்ட் ஃப்ரேம்ஸ். ஆமாம், இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் போஸ்ட் கார்ட் ஃப்ரேம். தேங்க்யூ. கரெக்டா? இது எதுக்காக வேணும்னு நினச்சிங்க? இல்லைங்க, இப்போ நான் கேட்டால் மறந்துட்டேன் நான். அந்த டைமில் வந்து சம்திங் வில் டெல் யூ. அந்த லிரிக்கலாக அது வந்து சூட்டபுளாக இருந்திருக்கும். ஆடியன்ஸுக்கு அந்த இடத்துல ஹை கொடுக்கணும்னு தோணியிருக்கும். அதுதான் அந்த ஃப்ரேம். சம்டைம் வந்து அந்த லொக்கேஷன் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ ஐ டோல்ட் யூ, மாச்சு பிச்சுலாம் கிளிமஞ்சரும் ஒரு பேசிக் ஒரு கேம் பிளானோட போனோம். இப்போ தாஜ்மஹால் எப்படி நான் சொன்னோம், ஃப்ரண்ட் எடுக்கலாம், பேக்கில் எடுக்கலாம், பேக் சைடில், அந்த தான் வந்து இட் வில் ட்ரைங் டு திங்ஸ் இட் அன்கன்வென்ஷனல் ஹவு டு டெல் த ஸ்டோரி விஷுவலி. நீங்க ஓப்பனிவர் பத்தி பேசணும். எனக்கு இன்னொரு ஃபிலிம் சமீபத்துல மனசுல அப்படியே நின்றுச்சு, ஃபேபிள்மேன்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, ஐ வாஸ் மெஸ்மரைஸ். ஒரு 2 நாளைக்கு அப்படியே அந்த தாட்லாம் அப்படியே மைண்ட்லேயே இருந்தது. பிரில்லியன்ட்லி, வெரி பிரில்லியன்ட்லி ரிட்டன், பிரில்லியன்ட்லி கேப்சர்ட், பிரில்லியன்ட்லி பெர்ஃபார்ம்டு. அது ரைட்டிங்கில் தான் வந்திருக்காது. எனக்கு ஏன் அந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப ஹியூமனான ஒரு ஒர்க் அது. வெரி ஹியூமன், வெரி ஹியூமன், ஆர்டிஸ்டிக். அண்ட் அந்த பையன் என்ன பார்க்குறானோ அதை நம்ம பார்க்குறோம். கரெக்ட். பிஓவி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்குறானோ அதுதான் அந்த ஃபீல் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அண்ட் அவன் கையில் ஒரு கேமரா இருந்தால் எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவல்லே தான் இருக்கும். கரெக்டா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கையில் கேமரா வரும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடையாது. என்ன ஃபேமிலியில் யாருமே சினிமாவில் இல்லை. பட் எனக்கு வந்து பிரதருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல பயங்கர இது இருந்துச்சு. ஸோ அவரோட கேமரா வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். ஐ காட் இன்ஸ்பயர்ட் சம் நைஸ் இமேஜஸ். நான் ரொம்ப சீரியஸ் ஆனதே வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் போன அப்புறம் தான். மெயினாக ஐம் பிக் ஃபேன் ஆஃப் மணி சார் அண்ட் பிசி சார். அந்த டைமில் வந்து உங்களுக்கு அக்னி நட்சத்திரம், நாயகன்,
மௌன ராகம் இதெல்லாம் வந்து சடனாக எல்லா இமேஜ் ஒன்று இருக்குது, சடனாக வேற ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு லைட்டை போடுறாரு, மேலேருந்து வருது, ப்ளீச் அவுட் ஆகி 22 லெவலில் பேர்ன் அவுட் ஆகுது, ஆனால் ஸ்கின் அப்படி பட்டு ஒரு பவுன்ஸ் வரமா, இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் ஸ்கின் டோன் பவுன்ஸ் தான் சொல்கிறேன். அன்றைக்கி பார்ப்போம் மெஸ்மரைஸ் ஆகிட்டு ராஜா ராஜா அது ராஜானா அந்த சாங் ட்ரெயினில் வச்சா யங்காக இருக்கும் போது, நம்மளும் RX-100 பைக் வச்சிருக்கும் போது பார்க்கும்போது வேற ஒரு நமக்கு தான் அந்த பாட்டு வேற ஒரு ஃபீல் கிடச்சதுல. தட் இஸ் வாட் அந்த காம்போ பிசி சார் மணி சார் ட்ரை டு கிவ். மெச்சூர்டு ஒர்க். நாயகன்லாம் வந்து வெரி ப்ரில்லியன்ட் ஒர்க் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி அந்த படத்தில். ஸோ இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சினிமா, வேர்ல்டு சினிமா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடுத்தோடனே கமர்ஷியல் படம் போட மாட்டாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக 1940s 1930s 60s 70s ஓல்டு மாஸ்டர்ஸோட படங்கள்லாம் போடுவாங்க. நிறைய பேர் மதியம் தூங்கிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் போய் பார்ப்போம். அதில் நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இவங்க பண்ணியிருக்காங்கன்ற விஷயம். ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு சினிமாவில். அப்புறம் பிஃபோர் த வேர்ல்டு வார் ஹவு தே வேர், ஆஃப்டர் த வேர்ல்டு வார் ஃபுல் பாம்பிங் அனுப்புகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஸ்டுடியோ சிஸ்டம்ஸ் இருந்தது. யூரோப் அண்ட் அமெரிக்காவில் ஸ்டுடியோ, அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் எவ்ரிதிங் ஸ்டுடியோ, யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் ஆல்சோ தே ஹேட் ஸ்டுடியோஸ். அந்த பாம்பிங்கில் வந்து ஸ்டுடியோஸ்லாம் காலியானதுக்கப்புறம் லாட் ஆஃப் சினிமா டைரக்டர்ஸ் தே கேம் அவுட், filmmakers தே கேம் அவுட். வெளியில் வந்து காமன் மேனோட லைஃப்பை பற்றி படம் எடுக்க ஆரம்பிச்சான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நியோ ரியலிஸ்டிக் சினிமா, இட்ஸ் லைக் பாரதி ராஜா உள்ள வந்த மாதிரி. பாரதி ராஜா சொல்லுவோம். அங்கே வந்து அது நடந்துச்சு ஆஃப்டர் த வேர்ல்டு வார். ஸோ சினிமா வெளியில் வர ஆரம்பிச்சது. காமன் மேன் பற்றி, ரெகுலர் கிங், மோனார்கி இவங்களை பற்றி படம் இல்லாமல் ஒரு ரோட்டில் இருக்க ஒரு பியானோ வாசிக்கிறவன் இருப்பான், ஒரு பிச்சைக்காரனை பற்றி படம் இருக்கும், ஒரு சர்ச் வாசலில் எவனும் இருப்பான். அந்த மாதிரி கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி படங்கள் வந்து ஹியூமன் கனெக்ஷன் பெட்டர் ஆச்சு. வேர்ல்டு சினிமா வேற ஒரு ஃபார்மில், ஆர்ட் ஃபார்மில் இன்னும் டெவலப் ஆச்சு. நைஸ். ஒன்று சொல்லுங்க, இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு டக்குன்னு நம்ம தோணும், சே இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்ததெல்லாம் படமே இல்லைடா, இதான்டா படம் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும். அப்புறமா அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளில வந்த பிறகு நம்ம படங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது கரெக்ட். பட் அகெயின் நம்ம இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே தான் படம் பண்ண போகிறோம். கரெக்ட். இந்த மாதிரியான ஆடியன்ஸை தான் படம் பண்ண போகிறோம். நம்ம படம் தான் நம்ம பண்ண போகிறோம். கரெக்ட். இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டுமே, இது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? கன்ஃபியூஷன் வருமா உங்களுக்குள்ள, நான் இப்போ இது எடுக்கவா அது எடுக்கவா? இல்லை, அதுதான் யூ நீட் டு ஹேவ் அ கிளாரிட்டி. உங்களுக்கு லைக்கிங் ஒன்று இருந்தால் கூட இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன பண்ண முடியும்? இப்போ கமல் சார்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹீ டிசர்வ்ஸ் மெனி ஆஸ்கர்ஸ் ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபார் ஹிஸ் பேஷன். இப்போ ஈவன் லாஸ்ட் வீக் கூட அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு, எவ்வளோ சினிமா மேலே அவ்வளோ வெறி, அவ்வளோ தாக்கம், அவ்வளோ இது இருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கேமரா பற்றி பேசுகிறாரு, ஏஐ பற்றி பேசுகிறாரு, செட்டை பற்றி பேசுகிறாரு, டயலாக் பற்றி பேசுகிறார். ஸோ அதுதான் அந்த நமக்குள்ளே இருப்போம். வேர்ல்டு சினிமா பார்த்துட்டு தாக்கம் இருக்கும். நம்ம சினிமாக்குள்ளே வருவோம், வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் வி ட்ரை டு கெட் சம் வேர்ல்டு சினிமா திங்குள்ளே போடுவோம். நமக்கு தெரியாமே அது வர ஆரம்பிக்கும். இப்போ நந்தா சிம்பிள்ங்க, ஒரு அந்த பீரியடில் எவ்ரிபடி வாஸ் யூசிங் டெலிஃபோட்டோ லென்ஸ் அண்ட் பேக் லைட். இப்போ ரோஜாலாம் பார்த்து எல்லாம் மறந்து போயிருந்த டைமில் அழகாக இருந்தது, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ரோஜாலாம் பிக் ஃபேன் ஆஃப் சந்தோஷ் சார் அந்த டைமில். நந்தா பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நான் இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் ட்ரை பண்ணேன். லவ் வச்சாலும் ஒயிட் ஆங்கிள் தான், ஆக்ஷனுக்கும் ஒயிட் ஆங்கிள். சினிமாஸ்கோப்பில் அவ்வளோ ஒயிட் ஆங்கிள் வைக்க மாட்டாங்க, யூஸ்வலாக பயப்படுவாங்க, அந்த டிஸ்டார்ஷன் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். அதை அப்போ ஒயிட் ஆங்கிள் லென்ஸு, ஹார்ட் லைட்டு, பேக் லைட்டில் ஷூட் பண்ணாமல் ஹார்ட் லைட். ஏன்னா சூர்யாவோட கேரக்டர் அந்த மாதிரி, அவரோட கேரக்டர் வெளில வரணும், ராஜ்கிரண் கேரக்டர் ஒரே ஒரு விண்டோவில் ஒரு ஹார்ட் லைட் வச்சா சூர்யாவுடைய கேரக்டர் என்னவா வெளில வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் உள்ளுக்குள்ளே இருக்கமானவன், கோவமானவன், வெரி டைனமிக் கை, ஹீ கேன் கில், ஹீ கேன் ஹிட் எனிதிங். அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட இது சாஃப்ட் ஆர்ட்டில் நடிக்காமல் பார்த்தா கூட ஒரு சன்லைட்டோட ஃபீல் வரும்போது ஹீ கெட்ஸ் அ எனர்ஜி அண்ட் பவர். ஓகே. இதெல்லாம் நாங்கள் வந்து பழைய ஹாலிவுட் ஃபிலிம் வந்து கற்றுக்கிட்ட விஷயம்தான். படிக்கிறதும், அமெரிக்கன் சினிமா படிக்கிறதும், ஓல்ட் மாஸ்டர்ஸோட ஒர்க்கை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிற விஷயம்தான். லைஃப் பிகம்ஸ் போரிங் வென் தேர்ஸ் நோ கான்ட்ராஸ்ட். எல்லாமே பலிஷன் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா தேர் இஸ் நத்திங் இன்ட்ரெஸ்டிங். யூ நீட் டு கிவ் அ கான்ட்ராஸ்ட். அந்த மூடை செட் பண்ணணும்ல, அதுதான் கதை சொல்லும் போது ஒரு மூட், அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், என்ன இருக்கான்றது சொல்கிறதுக்கு ஒரு மூட் செட் பண்ணணும் விஷுவலாக. தட்ஸ் மை. இப்போ நந்தா ஒரு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜியாகிரஃபியில் நடக்குது. நந்தாவே வேற ஒரு இடத்துல நடந்திருந்தா நீங்கள் வேற மாதிரி அப்ரோச் எடுத்திருப்பீங்களா? கண்டிப்பாக. அது 100% எனி ஃபில்ம். லைக் நான் சொல்கிறேன், இப்போ ரங்கஸ்தலம்ன்ற படம் நம்ம தெலுங்குல சுகுமார் படம்,
he wrote a village script. நாங்கள் அதுக்கு முன்னாடி பயங்கர அல்ட்ரா மாடர்ன் அந்த இந்த படம் பண்ணோம். ஆரியா எல்லாமே வந்து ஒரு ஸ்டைலிஷான விஷுவல்ஸ் இருக்கும். வில்லேஜ்னும் போது வில்லேஜில் வந்து ஒரு பண்ணையார் 30 வருஷமா ரூல் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து டெஃப்ன்றோம், லுங்கி கட்டிட்டு இருக்காரு. தெலுங்கு ஃபிலிமில் மேக்ஸிமம் ஹீரோஸ் வந்து அழகாக ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. தமிழ் படம் மாதிரி தாடி வச்சுக்கிட்டு அழுக்கா லுங்கிலாம் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். பட் ராம் சரண் அக்செப்ட் பண்ணார் அந்த படத்தை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹி வாஸ் இன்வால்வ் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்போ வில்லேஜ் அப்படின்னும் போது எனக்கு சுகுமார் கூப்பிட்டு போய் 2-3 வில்லேஜ்லாம் காமிக்கிறவங்க நிறைய போகிறோம், கிட்டே ஆகல. அதுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா இதுதான் நம்ம 40 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம்ல, இதையே திரும்பி காமிச்சா போர் அடிக்கும் அப்படின்னப்போ தான் சுக்குகிட்ட சொன்ன என்ன ஐடியா. ஒரு ஈவினிங் எல்லாம் லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேக்கப் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ரிவர் ஓரத்தில் கிராஸ் ஆடிட்டே இருந்துச்சு, டால் கிராஸு. சுப்பு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு, ஏதோ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. வி போத் வைப் வெரி வெல். எப்படின்னா பாலாக்கு அப்புறம் கௌதம் மேனுக்கு அப்புறம் எனக்கு சுகுமாரோட இது வந்து அவ்வளோ க்ளோஸு. ஏன்னா நிறைய ஸ்டோரி பற்றி பேசுவோம், சீன்ஸு கேரக்டர் பற்றிலாம் பேசுவோம். நாட் லைக் சினிமாட்டோகிராஃபராக இல்லை, வி போத் டாக் லைக் இது ஒரு டேரக்டர், ஈக்குவல் டேரக்டர்ஸோ இல்லை அசோசியேட்டோ அந்த மாதிரி ஈக்குவலாக பேசுவோம். பேசும்போது அப்போ சொன்னால் ஏதோ கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அட் ஆல் திஸ் கிராஸ் ஷேக் அவுட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த ஃபிலிமுக்கு வந்து இதை ஒரு முக்கியமான பாட்டை வைக்கலாம். இது ஒரு எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆமாம் அப்படின்னே தென் வி வெண்ட் ஆன் பிரெயின் ஸ்டார்மிங். அப்போ சொன்னேன், இந்த ஊரோட என்ட்ரன்ஸே இந்த புல் இருந்துச்சுன்னா இந்த படத்தில் வந்து பண்ணையார் வந்து யார் இது தூக்கணுமோ போட்டு தள்ளிட்டு அந்த கிராஸ் ஃபீல்டை வந்து லெட்டர் ஸ்ட்ரீட் இஸ் லைக் கில்லிங் ஃபீல்டுன்னு சொன்னேன். ஸோ சுகுமார் வந்து ஹி ரோட் இட் ஆஸ் அ கில்லிங் ஃபீல்ட் பட் நாட் இந்த கிராஸ் வைக்கும்போது. இப்போ கிராஸ் வச்ச உடனே டோட்டலாக மாறிடுச்சு. தண்ணி அந்த ரிவரோட சைடில் கொஞ்சோண்டு ஒரு அடி தண்ணி இருக்கும், ஒரு 6 அடி கிராஸு காற்றுல அடிக்கும்போது இட்ஸ் கிவ் சம் ஃபீல். அங்கே தேடிட்டு போகும்போது ஒரு மோதிரம் கிடைக்கும், அப்போ எவனையோ போட்டிருப்பான். இந்த மாதிரி விஷயத்த இதே கிராஸை வந்து ஃபைட் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் வாஸ் இன்சைடு வில்லேஜுக்குள்ளே வந்து அண்ணன் என்டர் பண்ணும்போது கொள்கிற மாதிரிச்சு. இந்த இதை வந்து கொண்டு போய் வெளியில் கிராஸ் ஃபீல்டில் வைக்கலாம். ஏன்னா அந்த ஊருக்குள்ளே வரும்போது இந்த கிராஸ் ஃபீல்டு நிறைய ஊரில் பார்த்துருப்பீங்க, என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி யாரும் போக முடியாது, ரொம்ப சின்ன ஒரு பயம் இருக்கும். அந்த ஏரி ஃபீலிங்கில் வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்த ஹயர்டு கில்லர்ஸ்லாம் வந்து இந்த புல்லில் ஹைனாஸ் மாதிரி பதுங்கியிருக்கானுங்க. ஹீரோட அண்ணன் எலெக்ஷன் ரிசல்ட் இதுக்காக நெக்ஸ்ட் லவ்வர் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வென் ஹி கம்ஸ் பேக் இங்கே வச்சு போடுறதா பிளான் இருக்கும். ஸோ அதை ஃபீலை வந்து ரியலாக கொடுக்கணுன்றது தான் ஐ ட்ரை டு யூஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் லைட் மூன் லைட் சோர்ஸ். அந்த கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் வி நீட் டு கீப் இட் இமர்சிவ். அதுதான் இப்போ இந்த ஒரு ஐடியா, இந்த கிராஸ் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நிறைய விஷயங்களை அந்த படத்துக்கு ஆட் பண்ணிருக்கு, பயங்கர வேல்யூடேஷனாக இருந்திருக்கு. இதை தாண்டி கிட்டத்தட்ட நீங்களுமே ஒரு டைரக்டர் லெவலுக்கு யோசிக்கிறீங்கன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு சீன் இருக்கு ரங்கஸ்தலம்லயே. ஓகே சொல்லுங்க. கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ணனும் தம்பியும் போய் பிரசிடென்ட்டை பார்க்க போவாங்க, கரெக்டா? அவர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷார்ட் நீங்க இப்படி ஆரம்பிப்பீங்க, கால்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. அண்ட் மிரர் ரிஃப்ளெக்ஷன் யா அவருமே ஃபர்ஸ்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து முதல்ல அவங்கள நேரா பார்க்காம மிரர்ல தான் பாக்குறாரு. ஆமா, மிரர்ல பார்த்த பிறகு ஒண்ணு நடக்கும். மிரர்ல பாக்குறாரு, திரும்பி ஃபர்ஸ்ட் காலை பார்ப்பாரு. ஆமா, பிகாஸ் அந்த ஜாதின்றத வந்து டைரக்டா டயலாக்ல பேசினா இம்பாக்ட் இல்லை, இன்டைரக்டா கீழ் ஜாதி மேல் ஜாதி, என் வீட்டிலே செருப்பு போட்டு வரையா, செருப்பை வெளில அவுத்து விட்டு தான் வருவாங்க. அந்த விஷயம்லாம் வெரி, அதான் ஐ கெட் டூ மச் இன்டு த ஸ்டோரிக்குள்ளே போகும்போது அந்த ஈவன் ஒரு சின்ன கிளாஸை கூட வந்து வேற ஜாதிக்காரனுக்கு வேற கிளாஸ் இருக்குன்றத வந்து ஒரு மிட் ஷாட்ல வச்சிருந்தா இம்பாக்ட் இருக்காது. கேமரா வெறும் கிளாஸ் கூட போவோம். கரெக்ட். ஸோ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸ் வந்து நீங்கள் வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வேற ஆளுங்க தாண்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இவ்வளோதான்ட்டு பண்ணுறாங்க அந்த வில்லேஜில். இதை எம்ஃபசிஸ் பண்ணோன்னு கேமரா வந்து அங்கே நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து விஷுவலி ஸ்டோரி டெல்லிங். நீங்கள் கதையில் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அந்த இதை பண்ண முடியும். இல்லை அன்லெஸ் அன்டில் யுவர் டேரக்டர் இஸ் காட் அந்த தாட்டுக்குள்ளே போயிருக்கணும். கரெக்ட். சுகுமாருக்கு எனக்கும் வி ஹேவ் அ வெரி குட் பாண்டிங். ஒரு ஸ்டோரி சொல்லும் போது எப்படி சொல்லலாம் ஆடியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு வி கோ இன்டு தட். எனக்கு இது நீங்க ஸ்டார்ட் பண்ணதே பிரில்லியன்ஸ் தூவும். ஏன்னா இப்போ இந்த ஃப்ரேம்ல வேற யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, இவங்க 2 பேர் மட்டும் தான் செருப்பு போட்டிருப்பாங்க. கரெக்ட். அப்படியே அந்த செருப்போட these guys are daring to breach the wall. இப்படி ஊர்ல அடிமையா இருக்கிற ஊர்ல இவங்க 2 பேரும் வந்து
தே கோயிங் டு பிரீச் த வால், வர போறாங்கன்றத இன்டைரக்டா சொல்லிட்டு வி வென்ட் லைக் தட் ஸ்டோரி. இது ஏன் மிரர் ரிஃப்ளெக்ஷன்? மிரர் ரிஃப்ளெக்ஷன் கூட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆல் பவர்ஃபுல் இன் அ மிரர். யார்? ஜெகவதி பாபு, பண்ணையார் ஆஃப் த டூர். அங்கேருந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணால் மிரருக்குள்ளே வந்து அவர் பார்க்குறத டைரெக்டாக பார்க்காம இன்டைரக்டாக ஹி டசன்ட் வாண்ட் டு சி டைரக்ட்லி இன்டு அவரோட கேரக்டரும் இறங்காமல் அட் த என்ன இருந்தாலும் அந்த திமிர் இருக்கும்ல, அது இருக்கும். அதுக்கு மிரர் ரிஃப்ளெக்ஷனு ப்ளஸ் முதல் ஆக்ஷன் வந்து அவர் இப்போ நீங்கள் மிரர் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு இருப்பீங்க, சடனாக ஒரு இமேஜ் அதில் என்டர் ஆச்சுன்னா எப்படி கரெக்ட் டக்குன்னு வுட் பி டேக்கன் அ பேக் இல்லை, அதுதான். நைஸ். இதே படத்துல ரங்கஸ்தலம்லயே வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட சொல்லுவார். அவருக்கு ஆக்சுவலாக அந்த வீட்டில் பேசிட்டு தெரிஞ்சிருக்காது. ஃப்ரெண்டு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லும் போது டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகி நேராக நடந்து வராங்க. அப்போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரெண்டோட ஃபேஸில் கேமரா இருக்கும். ஃப்ரெண்டு பார்ப்பாரு, இப்போ அங்கே இல்லை, ஹீரோ இல்லை. ஃப்ரெண்டு திரும்பும்போது கேமராவும் திரும்பிட்டு அப்படியே ஹீரோவை ஃபாலோ பண்ணுது கேமரா. கரெக்ட். எனக்கு ஒன்று சொல்லுங்க, அவர் பயங்கர ஆக்ரோஷமா இந்த கட்டையை எடுத்துட்டு போறாரா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேக் இருக்குங்க, அது ஏன் நீங்க அப்படியே விட்டீங்க? அதுதான் ஹியூமன் ஃபீல். அந்த ஷேக் இருந்தால் தான் அஜிடேஷனோட நீங்கள் போய் சண்டை போடுவீங்கன்றதுக்காக தான் விட்டது அது. இதை வந்து நான் திருத்திருந்தேன், மாற்றிருந்தேன்னா அழகாக எடுத்திருந்தா ஃபீல் வந்திருக்காது. அந்த சின்ன ஜர்க் தான் எமோஷன். ஐ டெல் அன் எக்ஸாம்பிள். சேவிங் பிரைவேட் ரேன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், என்னோட ஃபேவரட் ஃபிலிம். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அந்த ஃபிலிமில் அந்த கேமராமேன் வந்து வாரை கேப்சர் பண்ணியிருப்பார். லைக் அ காம்பேக்ட் கேமராமேன் ஷோல்டரில் வச்சுக்கிட்டு வாரை கேப்சர் பண்ணியிருப்பார். ஒரு பிளாஸ்ட் ஆகும், ஒரு சோல்ஜர்லேருந்து வர பிளட்டை தெரிச்ச பிளட் லென்ஸில் ஒட்டியிருக்கும். ஆனால் கேமராமேன் அடுத்த ஷாட்டும் துடைக்கவே மாட்டார் லென்ஸை. யூஸ்வலாக நம்ம சினிமாவில் என்ன பண்ணுவோம், தொடச்சிட்டு அடுத்த ஷாட் அழகாக எடுப்போம். ஹீ கண்டினியூஸ் டு கோ வித் த திங். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி கேமராமேன்னா அவன் எடுத்து தொடச்சான்னா இன்னொரு பாமா அவன் செத்து போயிடுவான். ஸோ அந்த பிளட் ஸ்டைன் இருக்கும்போது எமோஷன் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கேமராலே ஒரு பிளட் ஸ்டைன் இருக்கும், ஆடியன்ஸுக்கும் ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும் போது யூ கிவிங் எமோஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு தெரியாமல் பண்ணுற அருமையான விஷயம். இதை விட்டுருணும். இப்போ இந்த படம் ரங்கஸ்தலமில் ஒரு அந்த டெத் சாங் இருக்கும், ஒரு ஐயன்னு ஒரு சாங் இருக்கும். ஆமாம். அந்த சாங் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட் நான் வந்து ட்ராலி போட்டு அப்படி கேப்சர் பண்ணி டெட் பாடி அந்த ஒரு சன்ஃப்ளவரில் அப்படியே லென்ஸில் வந்துட்டு இருக்கோம். தலையில் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த ஊற்றுறவன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டான். ஸோ ஒன் மோர்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒன் மோர் கிடையாது, இதுதான் ஓகே. என்ன ரீசன்னா, அந்த தண்ணி வந்து பட்டு லென்ஸில் பட்டு அப்படியே டிஃப்ராக்ஷன் லென்ஸ்லாம் வந்து அந்த சன்லைட் கேமராவில் படும்போது வேற ஒரு ஃபீல். நீங்கள் திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெத்தை வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருச்சு, தெரியாமையே கொடுத்தது. ஸோ சுகுமார்ட்ட ஒன் மோர் டேக்கணும் சொன்னேன். இல்லை சுகு, தென் ஐ டோல் த சேம் எக்ஸாம்பிள். சேவிங் பிரைவேட் ரன்ல பிளட்டை விட்டுருப்பான், ஒரு இம்பாக்ட் வந்துச்சுல, இப்போ பாருங்க இந்த இம்பாக்ட்னா ஹி வாஸ் போல்ட் ஓவர், கம்ப்ளீட்லி அன்பிலீவபிளாக இருக்குது இந்த இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். சம்டைம்ஸ் அதுதான் தி வாட்ச் வேர்ல்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்தா கூட அது தெரியாமல் நமக்குள்ளே அது உள்ளுக்குள்ளே இறங்கிடும். நைஸ். இப்போ இவன் கோவமாக கட்டை எடுத்தாச்சு, ஹீரோ கோவமாக கட்டை எடுத்தாச்சு, போனா இவங்களாம் பேசிட்டு இருக்குல்ல, இந்த ஒரு மொமெண்ட்ல மட்டும் கேமரா வந்து ஹீரோட பிஓவியா இருக்கு, கேமராவே ஹீரோவா இருக்கு. ஆமா, இவர் பாக்குறது ஷாக் ஆகுறாரு, கேமரா சார்ஜ் ஆகுது. கரெக்ட். டக்குன்னு அடுத்ததுல வந்து மாறிடும். ஆமா. அப்போ ஒரே சீனுக்குள்ள கேமரா வந்து ஹீரோவும் இருக்கு, ஹீரோக்கு வெளியிலும் இருக்கு. இது ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? இல்லை, அதுதான் யூஸ்வலாக ரெகுலர் ஃபார்மேட்டில் போனால் இட்ஸ் கன்வென்ஷனல் ஒன். இப்போ ஒரு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ரைட் லுக் பார்க்குறது, நான் உங்களை பார்க்குறதா லெஃப்ட் லுக் பார்க்குறது, கேமரா லெஃப்ட் ரைட் இப்படி வச்சு பண்ணுறது வந்து ஒரு தியரியை பிரேக் பண்ணிவிட்டு இம்பேக்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் ரைட் சைடில் பார்க்கும்போது இம்பேக்ட் இல்லை, நீங்கள் கேமரா வைக்க என் மூஞ்சை பார்க்குறீங்க, யூ லுக்கிங் அட் த லென்ஸ். ஸோ சடனாக வந்து ஒன் டைம் நம்ம கட்டுறது யூ வில் பி டேக். அதுதான் அந்த ஃபீல்டு தான் கேமரா இஸ் அட்வான்சிங் டுவர்ட்ஸ் யூ. இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு சிங்கமே வந்துருச்சு, நான் சடனாக பார்த்து சிங்கம் இஸ் சார்ஜிங் டுவர்ட்ஸ் யூனா எப்படி இருக்கும்? சிங்கத்தை காமிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ காமிச்சு சிங்கம் காமிச்சா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து தியரியை பிரேக் பண்ணாலும் பரவாயில்ல. நைஸ். ரங்கஸ்தலம்ல இதெல்லாம் படம் பார்த்த பிறகு நமக்கு புரியுற விஷயம். பட் ரங்கஸ்தலம் வழியா சுகுமார் அண்ட் ரத்னவேலு காம்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஐ திங்க் இதை தைரியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன், இந்தியா ஃபுல்லாவே ஒரு கலர் டோன்ல கதை சொல்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரங்கஸ்தலம் படத்துக்கான கலர் டோனை ஃபிக்ஸ் பண்ணதை பற்றி சொல்லுங்க. சுகுமார் என்கிட்ட கதை சொல்லும் போது இட்ஸ் வில்லேஜ் ஃபில்ம். வில்லேஜ் வந்து ராஜமன்றி பல வருஷமா ப்ளூ ஸ்கை, ஒயிட் கிளவுட், ஒரு கார்ன் ஃபீல்டுனா பேடி ஃபீல்டு, பச்சை பசேல்னு ஒரு பேடி ஃபீல்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில்
இந்த ஸ்டோரி சொன்னால் இட்ஸ் அகெயின் ஒன் மோர் வில்லேஜ் ஃபிலிமாக தெரியும்னு சொல்லிட்டு தான் ஐ வாண்டட் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் த பேலட். அந்த இன்னொன்று அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு 30 இயர்ஸாக பயங்கரமான மோசமான ஒரு பண்ணையார் ரூல் பண்ணியிருக்கான். ஸோ உள்ளுக்குள்ளே புழுக்கம் இருக்குது, ஆனால் அதில் அழகும் இருக்கணும். இதை யோசிச்சு தான் ஐ வாண்டட் டு கிவ் தட் கோல்டன் ப்ரௌன் டோன். ஸோ இது டோனில் மாத்திரம் இல்லை, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஐ டோல் த காஸ்டியூம் டிசைனர்ஸ் இந்த பேலட்டுக்குள்ளே கலர் இருக்கணும். ஆர்ட் டைரக்டர் செட்டு போடும்போது ராமகிருஷ்ணா கிட்ட ரொம்ப எர்த்தியாக போகிறோம், இதுக்குள்ளே இருக்கணும், ரியலிஸ்டிக் இருக்கணும், அட் சேம் டைம் இதெல்லாம் இந்த கலர்லாம் வேண்டாம். ஸோ ஊரில் கிளிப்பச்சை பிங்க்லாம் போட்டால் கூட இதெல்லாம் வரக்கூடாது, நம்ம படத்தில் வரக்கூடாது சொல்லிட்டு டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ எவ்ரிபடி ஃபாலோ தட் ஸ்கீம். நான் கலர் டோன் கலர் கிரேடிங் பண்ணும்போது அந்த கோல்டன் ப்ரௌன் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் கலர் கிரேடிங்கில் மட்டும் இல்லை, ஷூட் பண்ணும்போது படம் ஃபுல்லாகவே ஒரு சின்ன பேக் லைட்டு, டஸ்ட்டு, ஸ்மோக் இருக்கும். அதை வந்து ஒரு எலிமெண்ட்டாக வச்சுட்டேன் படம் ஃபுல்லாக. நீங்கள் இப்போ ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், டிஸ்டன்ஸில் வந்து எங்கேயோ ஒரு டஸ்ட் ஒன்று போயினா ஆண்டி பேனலில் ஒரு 3 பேர் கூட தொடப்பம் வச்சு அது தட்டிகிட்டே இருப்பாங்க, அப்படியே சின்னதாக ஒரு டஸ்ட் வரும். ஐ டென்ட் வாண்ட் ப்ளூ ஸ்கை திஸ் மூவி, ஐ வாண்டட் ஒயிட் ஸ்கை. இந்த ஒரு ப்ரௌன் ஃபீல்டில் மறுபடியும் ப்ளூ ஸ்கை வந்ததுன்னா இட் வில் டிஸ்டர்ப் த கான், பிகாஸ் ஐ பீன் சீயிங் தட் ஃபார் சோ மெனி இயர்ஸில். கதைக்குள்ளே போகிறோம், கதையை ஸ்டோரி டெல்லிங் விதத்தை வந்து அப்படி ட்ரை பண்ணது, என்ஹான்ஸ் பண்ணும். யூஆர் தேர் இன் டு த ஸ்கிரிப்ட் மோர் டு கிவ் அன் இமோசிவ் ஃபீல். நீங்க வந்து கோல்டன் ப்ரௌன்னு சொல்றீங்கல்ல, எங்களுக்கு ரங்கஸ்தலம் டோன். ரங்கஸ்தலம் டோன் இல்லை, நிறைய கிரேடர்ஸ் கூட சொன்னாங்க. சென்னையில் கூட என்னோட ரெகுலர் கலரிஸ்ட் ரங்கா சொன்னார், சார் அது படம் முடிச்சிட்டிங்க, ரெகுலராக வர சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் சார் அந்த ரங்கஸ்தலமாக வேணும் வில்லேஜ் படம் கேட்குறாங்க. அதே மாதிரி தெருவில் கூட சொன்னாங்க அன்னபூர்ணில் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. சம்திங் வி ட்ரைட் இட் ஒர்க். இப்போ நான் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பிசி சார் பண்ணியிருக்காரு, பாலுமேந்திரா சார், பட் இந்த டைமில் நம்ம பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் சந்தோஷம். எனக்கு என்னன்னா இது கிரேடிங்ல மட்டும் நடந்துடாது இல்லை? கரெக்டா? அப்போ இதுக்கான லைட்டிங்கும் சரி, இதுக்கான ப்ரிப்பரேஷன் அங்கேயே வந்து நீங்க இந்த டோன் அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு? அது வந்து கமிங் ஃப்ரம் ஃபிலிம் ஸ்கூல் ஐ டூ அ டெஸ்ட், பிகாஸ் நாங்களாம் ஃபிலிம் நெகட்டிவ்ல ஷூட் பண்ணாலுங்க, என்ன வருதுன்னே ஃபைனல் தெரியாது. ஒரு டெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் இமேஜின் பண்ணுறது வருது. ஏன்னா நம்ம ஹியூமன் ஐ பார்க்குறது ஒன்று, ஃபிலிம் பார்க்குறது வேறமாக பார்க்கும். இப்போ டிஜிட்டல் கேமரா அட்லீஸ்ட் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹியூமன் ஐ, தி கைண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் இட் சீயிங் லோ லைட் அண்ட் ஹைலைட்ஸ் பார்க்குது. ஃபிலிமுக்கு வந்து லைட் போட வேண்டியதாக இருக்கும். அப்போ லைட் போடும்போது வாட் இஸ் த ரேஷியோ, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. இப்போ கீ லைட் வந்து ஒரு 5.6னா ஃபில் 2.8 வைக்கிறோமா, இல்லை 1.4 வைக்கிறோமா, 4 ஸ்டாப் கான்ட்ராஸ்டா, 5 ஸ்டாப் கான்ட்ராஸ்டா, இதெல்லாம் நீங்கள் தியரிட்டிக்கலாக யூ நீட் டு நோ. ஓகே. இப்போ இது வைக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து ஷுட் இட் கோ 1 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகணுமா, இல்லை கரெக்டாக இருக்கணுமா, கிரே டோனில் இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வி கால் இட், என்ன சொல்கிறது, முன்னாடியே திங்க் பண்ணுவோம், ப்ரீ விஷுவலைஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீ விஸ்ன்றது இப்போ வேறு கான்செப்ட். அந்த காலத்தில் வென் வி ஸ்டடிட் யூ நீட் டு ப்ரீ விஸ் அ சீன். இந்த சீன் ரூமுக்குள்ள என்டர் பாருன்னா இவ்வளோ டார்க்னஸ் இருக்கணும் அந்த விண்டோவில், அதுதான் நான் திங்க் பண்ணுவேன். whenever I enter a room, என்னோட லைட்டிங் வந்து டூ இன் 10 minutesல டிசிஷன் எடுத்துருவேன். அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கிஃப்ட், ஒரு லக் கிஃப்ட் வாட்எவர், பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கே வைக்கலாமா, இல்லை அங்கே வைக்கலாமா, இல்லை அங்கே கூட வைக்கலாம், இல்லை மேலே டாப்ல வைக்கலாம்னு யோசிப்பேன். வந்தேன்னா மேக்ஸ் எனி செட் பிக்கெஸ்ட் செட் எனக்கு ஒரு 10 minutes மேலே லைட்டிங் ஆகவே அதை டிசிஷன் எடுக்கிறதுல. திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் த கீ லைட். இப்படி வந்தோன்னா டக்குன்னு கேமரா அந்த இதுக்குள்ளே போயிருக்கும், காஃபி ஷாப்புக்குள்ளே போயிருக்கும், அங்கே போய் வச்சேன்னா இங்கேருந்து ஒரே ஒரு M90 லைட் கொடுங்க, சாஃப்ட் பாக்ஸ் வாங்கி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், டக்குன்னு முடிஞ்சிடும் என்னோட கேஃபர் கிட்ட. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் தட் கேம் ஃப்ரம் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபிலிமில் யூ நீட் டு திங்க் அபவுட் யுவர் லைட்டிங் கான்ட்ராஸ்ட். இப்போ என்ன சொன்னால் டிஜிட்டல் கேமரா வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணு, இதை போடு, அப்படி போகுது இல்லை, அது கிடையாது. யூ ஹாவ் டு, சினிமாட்டோகிராஃபர் மட்டும் தான் வியூ ஃபைண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தி மானிட்டர் வரனால் கேம். உங்களுக்கு மானிட்டர் பிடிக்காதா? இல்லை, மானிட்டர் எப்படின்னாங்க, மானிட்டர் இல்லாமல் நான் மேக்ஸிமம் ஐ ஷூட் ஒன்லி வித் மை வியூ ஃபைண்டர். இப்போ கூட அலெக்ஸா கேமரா வந்து ஐ ஷூட் வித் மை வியூ ஃபைண்டர். மானிட்டர் இஸ் வெரி யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி சீயிங் த பேக்ரவுண்ட். இப்போ ஒரு பின்னாடி ஒரு 50 குதிரை போது, ஒரு குதிரை வந்து இப்படி வந்துச்சு, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தன் லீன் கேமரா பார்த்துட்டான், இதுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் கோரியோகிராஃபி, டைமிங்கு, லைட்டிங், கான்ட்ராஸ்ட் பார்க்க எல்லாத்துக்கும் மானிட்டர் இஸ் நெசசரி. இன்னைக்கு சினிமாக்கு எப்படி கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் ஆச்சோ வி நீட் டு அக்செப்ட் தட். அட் த சேம் டைம் டிசிப்ளின்ன்றது வந்தது ஃபிலிமில் தான். அந்த டிசிப்ளின் இருக்கிறனால தான் யூஆர் ஏபிள் டு சஸ்டெயின் 30 வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியுது. எனிதிங் வி இமேஜின் ஹவு டு அச்சீவ் இட்ன்ற ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இமேஜின் பண்ணுங்க ஸ்கை இஸ் எ லிமிட், பட் ஹவு டு அச்சீவ் இட். இப்போ இந்த படம் தேவரா கூட டைரக்டர் கொரட்டா சிவா சார் வந்து சொல்லும்போது மிட் சீல ஆக்ஷன், நடு கடலில் 3 ஆக்ஷன், நடு ராத்திரி அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
கடலில் போய் ஒரு கேமரா வச்சா கேமரா அப்படியே இப்படி கேமரா வைப்பீங்க 5வது நிமிஷம் 360 டிகிரி சுற்றிட்டு இருக்கும். எங்கள் அலை அடிக்கிறதுல எங்கேயும் வைக்க முடியாது. ஸோ ஹவு டு டூ அப்படின்னும் போது தென் ஐ சஜஸ்டட் தம் வீல் ஹாவ் அ மேசிவ் செட் வித் பிக் வாட்டர். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த பொன்னியின் செல்வன் ஷூட் பண்ண செட்டில் வந்து ரெடின்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. லெட்ஸ் கோ ஒன் ஸ்டெப் அஹெட். பைரட்ஸ் ஆஃப் கரேபியனோ லைஃப் ஆஃப் பை மாதிரி மேசிவ் வாட்டரில் ரியல் போட் வச்சுட்டு லைட்டிங் ப்ராப்பர் லைட்டிங் பண்ணிட்டு லைட்டிங்கில் சிமுலேட் பண்ணலாம், அந்த விண்டு இது பண்ணலாம், வேவ்ஸை சிமுலேட் பண்ணலாம். பண்ணும்போது தான் யூ ஆர் ஏபிள் டு டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதான் நீங்கள் பேசிட்டு இருக்கோம் ஒன்று சொன்னீங்கல்ல, 4 ஸ்டாப் கான்ட்ராஸ்ட் 5 ஸ்டாப் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்ன? இது வந்து என்னன்னா ஜோன் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த காலத்தில் நாங்கள் படித்தது ஆன்சல் ஆடம்ஸ் தியரி, இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு தே கால் இட் பெக்கிங் எ டோன். இப்போ ஒரு ஃபேஸ் கரெக்டாக வரணும்னா இந்த கிரே கரெக்டாக வந்துச்சுன்னா பிளாக் கரெக்டாக வரும், ஒயிட் கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஒரு கிரே டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஒயிட் ஓவர் எக்ஸ்போஸ் தாங்கும், எவ்வளோ வந்து டார்க் வந்து அதுக்கப்புறம் தெரியாமல் போகும். ஓகே, புரியுதா? இப்போ ஷேடோன்னா டீட்டெயில்ஸ் ஷேடோ இருக்குது, டீட்டெயிலோட ஷேடோ இருக்கும். ஹைலைட்னா டீட்டெயிலோட ஹைலைட் வித்தவுட் டீட்டெயில்ஸ், ப்ளீச்சோட ஒரு ஹைலைட் இருக்குது. ஸோ அப்போ வேர் டு யூ வாண்ட் இட்? ஸோ இந்த ரூமுக்குள்ளே வந்தோன்னா இப்போ அவுட்டோர் பர்ன் அவுட் ஆகுது, எவ்வளோ பர்ன் அவுட் ஆகலான்ற டெசிஷன்லாம் ஃபிலிம் ஹேட் வெரி லெஸ் டைனாமிக் ரேஞ்ச். இவ்வளோ தான் எடுக்கும்னு ஒன்று இருந்தது. ஸோ யூ ஹேட் டு பிளே வித்இன் திஸ் பேராமீட்டர்ஸ் அந்த டைமில். அப்போ எங்கே போனோம் எது வந்தாலும் ஒரு கண்ட்ரி ஃபிலிமில் டிஜிட்டல் வந்துச்சுன்னா எனி திங் இஸ் அண்டர் யுவர். அதை மாஸ்டர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் அட்டு போயிடலாம். புரியுது. அதுதான் when I entered a bigger set also we're able to have control. Reason is we came from film background. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் ஓவர் த கிராஃப்டாக இருக்கலாம், இல்லை கமாண்ட் ஓவர் லைட்டிங் பேட்டர்ன்ஸாக இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த நிலையில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு? எதனால் கேட்குறாங்கன்னா, நிறைய ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ், ஈவன் நிறைய சீன்ஸில் சப்ஜெக்ட் மேட்டரே ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் தான். கரெக்டா? எஸ்பெஷலி அரிமா மாதிரி ஒரு பாட்டுலாம் எங்கேமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம் ஆமாம். எப்படி லைட் பண்ணீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, அது வந்து எனக்கு மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ராஜீவ் மேனன் சார்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாம்பே மணி சார் படம் ஒர்க் பண்ண ஒரு 50 கமர்ஷியல் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரோட லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல்ஸு. ஸோ சினிமாவில் தான் ஈஸியாக டார்க் பேக்ரவுண்ட் இல்லைன்னா கலர் பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போது எல்லாமே கிளாஸியாக ஒயிட்டு கிரே அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அது கமர்ஷியல் ஷூட் பண்ணதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வாஸ் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் இட். ஒரு கிளாஸி இமேஜ்னா நிறைய கேமரா பயப்படுவாங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சா வெள்ளையாக இருக்குது பேக்ரவுண்ட் பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை, ஒயிட் ஒரு பியூட்டிஃபுல் கிளாஸி கலர். ஒயிட் இஸ் அ பியூட்டிஃபுல் கலர். I'll say it gives a nice feel. அதில் வந்து இப்போ செட்டுன்னும் போது பிகினிங் பேசும்போது ஐஸ்வர்யா ராய் சயின்டிஸ்ட்டு சிட்டி ரோபோ அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவான இடம். அதில் ஒயிட்டு கிரே சில்வர் அப்படின்ற குரோம், சில்வர் ஆர் குரோம் வாட்டவர், இதுதான் ஃபீல் அப்படின்னு வச்சோம். அப்படி ஒரு ரிச்னஸ் வந்துடும். நெகட்டிவ்னும் போது அந்த சிட்டி பேட் சிட்டி, அப்புறமா அந்த ரெட் ஷிப்பு போரா அப்படின்னும் போது டார்க்கர் கிரே. அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டே வந்து ஸ்கீம் இப்போ எப்படி ரங்கஸ்தலம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு எவ்ரிபடி வில் கோ ஆன் தேர் ஓன் ஸ்டைல் அண்ட் அச்சீவ் இட். ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் நிறைய ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருந்துச்சு. அது நிறைய இந்த பாத்திரோட ப்ரீமியர் ப்ரெஷர் குக்கர் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணும்போது, கார் கமர்ஷியல் ஷூட் பண்ணும்போது பயங்கர கேமரா வச்சா கேமரா மட்டும் எல்லா லைட்டும் ரிஃப்ளெக்ஷனில் வரும். அதை ஷூட் பண்ணுறதுக்கு எப்படின்றது நாங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ இது இருக்குன்னா இதை சைடில் போட்டால் இது இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நேராக வந்து பளிச்சுன்னு அடிக்கும். ஸோ யூ டேக் த லைட் லிமோ டாப்பிஷ் இப்படி பண்ணலாமா, இல்லை சைட் லைட்டை கொண்டு போகலாமா, இது ரிஃப்ளெக்ஷன் எப்படி வெளில அனுப்புறது, அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு கிரியேட் இந்த கெட்டிலோட ஷேப் எப்படி கொண்டு வரணும். இப்படி பளிச்சுன்னு போட்டால் ஷேப் தெரியாது, நீங்கள் சைடில் கொண்டு போய் இந்த கொடுத்தா தான், அப்படி ஒரு ஹைலைட் போட்டால் தான் அந்த ரிம் யூ வில் கெட் த ஷேப். இதெல்லாம் வி ஸ்டடிட் and we try to implement into இது. நைஸ். இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் புதுசா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, நீங்க இனிஷியலா கமர்ஷியல்ஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஆட் ஃபிலிம்ஸ் பண்றீங்க, அண்ட் தென் இப்போ படங்கள். பட் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணும்போது மனசுக்குள்ள என்ன இருக்கும்னா, டேய் நான் வந்து படம் பண்ண தான் வந்தேன், நான் ஏன் இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன் இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கரெக்ட். அந்த கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்து கத்துக்கிட்டதை இங்க அப்ளை பண்றதுன்றது பயங்கரமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜீவ் மேனன் சார் வந்து ஹி வாஸ் ஷூட்டிங் அ கமர்ஷியல், சம் ஐஸ்கிரீம் கமர்ஷியல் நினைக்கிறேன். எல்லாரும் நாங்கள் பிரேக் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய ஷூட்டிங் நடக்கும். தமிழ், மலையாளம், ஹிந்தி ஆர் வாட் எவர், நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல அந்த டைம்ல பயங்கர பிஸியாக இருந்தது.
ஃபிலிம் சிட்டி அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேம் கேம்பஸ். அப்போ சடனாக இந்த மனுஷன் இவர் ஷூட் பண்ணுற மட்டும் இவர் ஏதோ வெள்ளைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டைலிஷாக வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்ட் பண்ணுற விதம், த வே வாஸ் லைட்டிங், எவ்ரிபடி இஸ் புட்டிங் ஒரு லைட்டிங் பண்ணால் இவர் இந்த மாதிரி அந்த டைம்லேயே ஐம் டாக்கிங் 25 years பை சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஒரு க்ளோயிங் லைட்டு இப்படிலாம் பண்ணோடனே எனக்கு உடனே விட்டு அசிஸ்டண்டாக சேரணும்னு இருந்துச்சு. ஸோ ஐ அப்ரோச்ட் மீ டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் யூர் ஸ்டடீஸ் அண்ட் கம் டு மீ மேன்னாரு. ஸோ இன்ஸ்டியூட் படித்து முடிச்சுட்டு எனக்கு வெளியில் அசோசியேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஆப்ரேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடச்சிது. நான் போய் ராஜீவ் மேனன் சார் 5வது அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். ஐ டிசைடட் ஐ வாண்டட் டு லேர்ன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இட்ஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட் அலோன், அட்வர்டைஸ்மெண்ட் கமர்ஷியல்ஸ்லாம் டெக்னாலஜி கற்றுக்க முடியும் தெரிஞ்சுது எனக்கு. திரும்பியும் சினிமாவில் போனால் நம்ம எந்த கேமராமேன் ஒர்க் பண்ணுறோம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கரெக்ட், பெருசாக க்ரோத் இல்லாமல் போயிடுமோ டவுட் எனக்கு இருந்தது. அசோசியேட்டோட 5வது அசிஸ்டன்ட் ஓகே ஒர்க்கிங் வித் ராஜீவ் மேனன் அப்ரோச் பண்ணேன், கொஸ்டின் பண்ணார், இந்த கான்ட்ராஸ்ட் பற்றி என்ன அது என்னன்னு நான் ஆன்சர் பண்ணேன். என்னோட செட்டில் வந்து தரை துடைப்பியான்னு கேட்டார். தரையை துடைப்பியான்னு. ஆமாம், அந்த செட்டில் சப்போஸ் அப்படின்னு பார்த்தா நான் துடைப்பேன். இல்லைடா, சப்போஸ் இந்த காஃபி கொட்டிடுச்சுன்னா நான் கமர்ஷியல் எடுக்கிறேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஓடி வரலாம், நீயும் துடைப்பேன்னாரு. கண்டிப்பாக துடைப்பேன், என்னோட ஃப்ரேம் அசிங்கமாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஈ லைக் மீ. இன்ஃபேக்ட் ராஜீவே கமர்ஷியல் ஷூட் பண்ணும்போது கெட் மீ த டிஷ்யூ கிளாத்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு க்ளீன் பண்ணேன்னா, இப்போ நான் இந்த பொசிஷனில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு ப்ராடக்ட்டை டக்குன்னு இப்படி திருப்பிட்டாங்கன்னா அந்த ஷேப் போயிடும், சைடில் போ நான் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஷேப் வச்சுட்டு, இதெல்லாம் தான் அவங்ககிட்ட கற்றுக்கிற டிசிப்ளின். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பட் நான் அதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு பிடிச்சதே சினிமா தான். பேஷன் இஸ் மோர் டுவர்ட்ஸ் சினிமா. பாலுமேந்திரா சினிமா, மகேந்திரன் சார் சினிமா, அந்த மணி சாரோட படங்கள், இதெல்லாம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். அஃப்கோர்ஸ் டைஹார்ட் ஃபேன் ஆஃப் மணி சார். சினிமாக்குள்ளே வரும்போது இது எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ரோபோ பண்ணியிருக்கும் போது ரெகுலர் சினிமா கேமராமேனால் இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஷங்கர் சார் வந்து ஒரு 7 hours கதை சொல்லி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருக்குன்னு, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இது பண்ண முடியாதுன்னு சொன்னேன். சார் எனக்கு எக்ஸைட்டிங் 100 ரஜினி சார், என்ன 100 ரஜினி அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்தியன் சினிமா வேர்ல்டு சினிமாவில் ஒரு ஹீரோவை 100 ரஜினியை பார்க்கணுன்னா எவ்வளோ, ஒரு ரஜினியை பாஷாவில் பார்த்து டபுள் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஐ சா லைக் அன் ஃபேனாவோ இல்லை ஒரு டைரக்டரோ தான் அந்த கதையை பார்த்தேன். தட் இன்ஸ்பயர்ட் மீ. அப்போது நம்ம படித்த விஷயம்லாம், டபுள் ஆக்ஷன் எப்படி ஷூட் பண்ணலாம், 100 ஆக்ஷன் எப்படி ஷூட் பண்ணலாம், மல்டிபிள் லேயர் காம்போசிட்டிங்கா, இது வந்து க்ளோன் எப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி பல விஷயம், மோஷன் கண்ட்ரோல் ட்ரிக் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வி டிட் ஆல் ட்ரிக்ஸ் அண்ட் புக்ஸ் யூஸ் இன் ரோபோ. தட்ஸ் பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி அந்த படத்துக்கு உழைச்சிட்டே இருந்தோம், ஏதாவது ஒன்று பண்ணணும். அண்ட் நோ ட்ரையல் அண்ட் எரர், எவ்ரி திங் வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்டு. பிகாஸ் லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ். அந்த பப்பட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, ரோபோட்லாம் பண்ணுறதுக்கு அமெரிக்காலாம் வந்திருந்தாங்க. ஸ்டான் வின்சன் ஸ்டுடியோஸ், அந்த மேக்கப் அந்த இதுக்கெலாம் தே பின் பெய்ட் இன் $. ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். இந்த கையை வெட்டுறாங்கன்னா இது 3 to 5 மணிக்கு வெட்டுறாங்க, இந்த காலை வெட்டுறாங்க, ரோபோவோட டிஸ்மேண்டில் பண்ணும்போது. அந்த மாதிரி எவ்ரி திங் வாஸ் டைம் பவுண்ட். அண்ட் ஆக்டர்ஸோட கால் ஷீட்டு. இதில் ஃபஸ்ட் டைம் இந்தியன் சினிமாவில் ஒரு இவ்வளோ விஎஃப்எக்ஸ். அன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு சீனில் 2 விஎஃப்எக்ஸ் ஷாட் வந்துச்சுன்னா கன்றாவே கெடுத்துடும். ஒரிஜினல் நெகட்டிவ்ல ஷூட் பண்ண ஷாட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஆனால் சிஜி வந்தாலே குவாலிட்டி கெடுத்துடும், டக்குன்னு இதாகும். என்கிட்ட கதை சொல்லும் போது ஷங்கர் சார் 2000 விஎஃப்எக்ஸ்னாரு. ஆல்மோஸ்ட் படத்தோட 80% சிஜி ஷாட்னா. ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஹவு டு அச்சீவ் இட். கரெக்ட். பீயிங் அ சினிமாட்டோகிராஃபர் ஐ வாஸ் ஸ்டடிங் வாட் ஆல் வீ கேன் டூ. என்ன மிஸ் ஆகிட்டு இருக்கு இந்தியன் சினிமா விஎஃப்எக்ஸில். ஸோ சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கும் தேர் வாஸ் நாட் ஈவன் கொலாபரேஷனே இல்லை. ப்ரொடியூசரோ டைரக்டர் கொண்டு போய் கொடுத்ததுக்கு அவங்க ஒன்று பண்ணி அனுப்புவாங்க, ஃபைனலாக நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். சொல்லிட்டு எவ்ரி சீன் எவ்ரி ஷாட் ஐ வாஸ் இன்வால்வ் வித். ஸ்ரீனிவாஸ் மோகன் இஸ் அ வண்டர்ஃபுல் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். அவரோட கொலாபரேட் பண்ணுது, டைரக்டரோட கொலாபரேட் பண்ணுது. ஒரு 25 கம்பெனி, ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி எல்லா ஷாட்டுமே லைட்டிங் ரெஃபரன்ஸு, கிரே பால் ரெஃபரன்ஸு, ஹெச்டிஆர் பால் ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து கேமரா ரிப்போர்ட்லாம் பண்ணி ஒரு 3800 pages ரிப்போர்ட் எழுதணும். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு தான் வி காட் பெய்ட் ஆஃப்னு சொல்கிறேன். அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க, இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், காலையில் ஒரு 25 ஷாட்னா திரும்பியும் மத்தியானம் அதே 25 ஷாட்டு வித்தவுட் இந்த கேரக்டர் ரஜினி சார் மேக்கப் மாற்றிட்டு வரும்போது டயரிங் ப்ராசஸ் அது. கரெக்ட். ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவாக எல்லாம் பண்ணிவிடுவீங்க, இங்கே கேமரா வச்சு பயங்கரமாக ஒரு லைட் பண்ணி எடுப்பீங்க, அங்கே வச்சுருவீங்க. மத்தியானம் திரும்பி வந்து அந்த 25 ஷாட் எடுக்கணும்னு போர் அடிச்சிடும். யூ காண்ட் ஈவன் புட் எல்லாமே பேப்பர் எழுதி வச்சுட்டு ஸ்டில் எடுத்துகிட்டு அது வித்தின் த டைம் வி ஹேவ் டு ஃபினிஷ். அதுதான் பெரிய இதாக இருந்துச்சு. ஐ திங்க் இதில் வந்து
கிரியேட்டிவா இருக்கிறத தாண்டி டிசிப்ளின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான் பெரிய விஷயமா இருந்தது. ஐஸ்வர்யா ராய் இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபிலிமில் சினிமாட்டோகிராஃபரும் இப்போ சிஜிக்கு ஒரு டைம் ஆகுது, ஸ்டண்ட்டுக்கு ஒரு டைம் ஆகுது, சினிமாட்டோகிராஃபரும் எடுத்திருந்தாருன்னா we would have not got connected. He was so fast. It made the journey very easy and smooth. She was நைஸ். நான் ஃபீச்சரெட்லலாம் ஆர் மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரஜினி அவர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆவாங்க. மானிட்டர் பார்த்துட்டு இல்லையா, ஃபைனல் அவுட் பார்த்துக்கலாம். அப்படி அவங்க பயங்கரமாக எக்ஸைட் ஆன ஒரு மொமெண்ட்னா அது என்ன? எந்த ஒரு ஷார்ட் ஆர் எனி மொமெண்ட்? இல்லை, படமே பார்த்துட்டார் அவர். பார்த்துட்டு he tried calling me. அப்போ வந்து ஃபோன் எனக்கு லேண்ட்லைன் இருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கல. ஒரு கால் 2 கால் ஈவினிங்னு சொல்லிட்டு திரும்பி ஈவினிங் நைட் மேனேஜர் ஃபோன் பண்ணார். சார் ஃபோன் பண்ணுறாங்க பேசணும் அப்படின்னோடனே நான் சொன்னேன், எனக்கு தெரியல, லேண்ட்லைனோ யாரோ நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு உடனே பேசினப்போ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ வாட் எவர் ஒர்க். இது வந்து நான் இதை மட்டும் சொல்லலை, என்ன அழகாக காமிச்சிட்டிங்க சொல்லலை, படம் இட்ஸ் லைக் தட் விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்குது. அதனால் சொல்ல அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அந்த பாராட்டு வாஸ் வெரி குட். மோர் தென் திஸ் எப்போ ஒரு இது கிடச்சிதுன்னா, அவர் ஷங்கர் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்த்துட்டேன், செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சிட்டோன்னே இமீடியட்லி ஷங்கர், நான் தனியாக தான் ஷங்கர்ஸோட கூட உட்காந்து பார்க்கணும், பயஸ் ஆகும்ல, நம்ம பார்த்துட்டு அவர் கூட உட்காரமா சூப்பர் சார்னு சொல்லுவோம், இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக தான் பார்ப்பேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே கில்லர், படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் ஷங்கர் சார் திஸ் வேர்ட் அண்ட் ஐ வெண்ட் அவே ஃப்ரம் த ஆஃபீஸ். முடிச்சுட்டு வாட் ஆல் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பேசிட்டு போயிட்டோம். டக்குன்னு ரஜினி சார் கால் பண்ணிட்டு, ஓ சூப்பர்னு சொன்னீங்களாமே நீங்கள் படம் செகண்ட் ஹாஃப் அப்படின்னாரு. ஆமாம் சார். இல்லை ஷங்கர் சொல்லுவார், ராண்டி வந்து ஆஃபீஸரு, ஐ ஆல்வேஸ் இது ஓகே, இது நல்லா இருக்கு, இது சுமாராக இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் ஒர்க்கே நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க? ஆமாம், அப்படி தான் பார்ப்பேன். ஈவன் சப்போஸ் சீன் ஒர்க் அவுட் ஆகலன்னா எப்படி இருந்துச்சுன்னா ஓகே சார் அப்படி தான் சொல்லுவேன், இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். சம்திங் இஸ் நாட் குட்னா ஓப்பன்லி எஸ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அது இத்தனை வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்கேன், 25-30 வருஷமாவே இன் டு எனி டைரக்டர் ஆல்சோ ஓப்பன்லி எஸ் இட்ஸ் நல்லா இல்லை. சரி, ஆனால் நல்லா இருந்ததுன்னா அது மைண்ட் ப்ளோயிங்லாம் சொல்லிடுவேன், அந்த எக்ஸைட்மெண்ட் வில் பி தேர். ஸோ ஐ காட் எக்ஸைட்டட் ஆன் செகண்ட் ஹாஃப். படம் பார்த்தேன், நின்றுட படம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் சொன்னார் ரஜினி சார், வேண்டி ஒரு ஆஃபீஸரு, ஷங்கர் சார் சொன்னாராம் ஆண்டி ஆஃபீஸர் அவரே சூப்பர் எடுத்தார் அப்படின்னு. நைஸ். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நல்லா இல்லைன்னு சொல்கிற ஒருத்தருக்கு இதனால சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிருக்கா? இருக்கும், கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அது எனக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. நிறைய முறை வந்து டைரக்டர்ஸ் வந்து அவங்க ஏதோ பயங்கரமாக எழுதி வச்சிருப்பாங்க, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறது அவங்க நல்லது தான் சொல்கிறோம். நம்ம இப்போ சீனியர் டைரக்டர்ஸ்லாம் ஓகே, அவங்க வந்து எழுதும் போதே ஸ்கிரிப்டை பயங்கரமாக ஒரு 360 ஷங்கர் சார் மாதிரி 360 டிகிரி பார்த்துட்டு வந்திருப்பாங்க, ஓகே. இப்போ யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வரும்போது நல்ல புது தாட் வருவாங்க, சிலது வந்து தப்பாகும். அப்போ மிஸ்டேக் ஆகும்போது ஓப்பனாக இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு, அது இட்ஸ் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ். ஃபிலிம் மேக்கிங்கே கொலாபரேட்டிவ் தானே. கரெக்ட். ஸோ அது சொல்லிடணும். இதை நம்மளே அங்கே வந்து சூப்பர்னு சொல்லிட்டு தேட்டரில் பார்த்து படம் 2 நாள் ஓடலைன்னா என்ன வருது? கரெக்ட். அது நிறைய வாட்டி அந்த டைமில் நடந்திருக்கும். இது ஒர்க் அவுட் ஆகும், என்ன இவர் எக்ஸ்ட்ரா புதுசாக சொல்லுவாருன்னு சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் பார்த்து முடிச்சு நான் சொன்னதுக்கான ரீசன் ஆகுது, என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. அது ஓப்பனாக சொல்லிடுவேன் நான். இப்போ லுக்கிங் பேக் அட் யுவர் ஒர்க், உங்களுக்கு இப்போ படம் பார்க்கும்போது நிச்சயமா தப்புகள்லாம் தெரியும்ல? 100%. அப்படி நீங்கள் பண்ண ஒரு பிளண்டர் இப்போவுமே இதை கரெக்டாக பண்ணிருக்கலாமே அப்படின்னா அது என்ன? நான் என்னோட படங்களை திரும்பி பார்க்க மாட்டேன், அதான் விஷயம். பார்த்தா குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். 15 years பேக் சேர்த்து பார்த்து ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா அதை வந்து நம்ம ரொம்ப ரசிச்சோம்னா நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போக முடியாது. ஸோ ஐ சி தட் திரும்பி படம் பார்க்கறது இல்லை, என்னோட படமே நான் பார்க்கறது இல்லை. ஒரு முறை 2 படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐ டோன்ட் ரீவிசிட். அப்படிங்களா? ஆமாம். நீங்கள் கேஃபர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இப்போ நேனகொண்டனை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரினர் தான் கேஃபர்னு சொன்னீங்க. லண்டனில் மட்டும் எனக்கு வந்து குணான்னு ஒரு கிராஃபர் இருக்காரு. அவர் வந்து ராஜீவ்மேன் சார்கிட்ட ட்ரெயின் ஆனவர். ஒரு 15 இயர்ஸ் என்கிட்ட கேஃபராக இருக்கார். ஸோ வி காட் அ வெரி குட் சிங். இப்போ நான் ஒரு செட்டுக்கு போனால் எனக்கு வந்து எங்கெங்கே லைட் பிளேஸ்மெண்ட் வேணும், என்ன எக்ஸ்போஷர் வேணும்னு சொல்லிட்டேன்னா he will arrange. Of course my assistants also will help him to do. He will have control over the lightman, team order. But scheme will be decided by me only. Any set அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு ஃபோக்கஸ் புல்லனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது வந்து ஹெவி. எஸ்பெஷலி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது, நைட்ஸ் ஷூட் பண்ணும்போது பயங்கர ஹெவி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவர் உங்க கூட ரெகுலராக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோக்கஸ் புல் பற்றி சொல்லுங்க. ஃபோக்கஸ் புல்லோட ஜாப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி டிஜிட்டல் ஏராக்கு இன்றைக்கி வந்து இருக்க கேமராலாம் வந்து எல்லாமே எல்எஃப் கேமராஸ் வந்துச்சு. சென்சார் சைஸ்
இது பண்ணதுனால கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் ஃபாலோ ஆஃப் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. கொஞ்சம் விட்டானா அவுட் ஃபோக்கஸ் அசிங்கமாக தெரியும். இமேஜ் இன்ட்ரெஸ்டாக இருக்கு, பயம். ஏன்னா ஒரு ஆக்டர் இப்போ லாஸ்ட் வீக் கூட ராம்சரந்த் வந்து ஒரு பயங்கரமாக போலீஸ் வந்து அடிப்பாங்க, ஒரு ப்ளீடிங் ஒரு ஷாட் எடுக்கிறோம், எமோஷனல் போர்ஷன் அந்த இடத்துல வந்து திரும்பி ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஒன் மோர் கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ ஆர்டிஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ரெஸ்பெக்ட், ஒரு ஃப்ரேம் வச்சா ஆர்டிஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. யூ டூ எவ்ரி திங் பிஃபோர் இட் செல்ஃப். ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் இதில் வந்து இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் டு டூ அ ஃபாலோ ஃபோக்கஸ் ப்ராப்பர்லி. வெரி லெஸ் ஃபோக்கஸ் புல்லர்ஸ் ஆர் டூயிங் அ குட் ஜாப். என்னோட ஃபோக்கஸ் புல்லர் வந்து சாயின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் தான். ஃபண்டாஸ்டிக் ஃபோக்கஸ் புல்லர். எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க? எனக்கு வந்து இப்போ 5 years தான். எனக்கு ஒரு டைமில் ஒருத்தவங்க ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் இட் டிபெண்ட்ஸ். அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இன்வால்வ்மெண்ட்டோட இருக்கணும். சில பேர் இங்கே சொல்லிட்டு அங்கே போய் பின்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு அவன் ரிலாக்ஸ் ஆனால் முடிஞ்சது. நம்மள மாதிரியே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான், இந்த இடத்துல இவர் வராரு, அங்கே உட்கார்றாரு, இது பண்ணுறாரு. அந்த கியூரியாசிட்டி டு லேர்ன் சம்திங் இருந்துச்சுன்னா they'll do a good job. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு கேஜெட்ஸ்லாம் வருது, ஏஎஃப் கேமராலாம் வந்து வந்துருச்சு, லேஎஃப் லென்ஸோட வருது. மூவியில் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக இட் ஹாசன்ட் கம் இன்டு ஆட்டோமேட்டிக்காக. எவ்ரி திங் ஹஸ் பின் டன் மேனுவலி ஒன்லி. கரெக்ட். டிஎஸ்எல்ஆர்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோ வந்துடுச்சு உங்களுக்கு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் ஏஎஃப் இருந்தாலுமே, ஐ மீன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தாலுமே மேனுவலாக பண்ணும்போது ட்ராமாக்கு ஹெல்ப் பண்ணும். 100%. இப்போ நான் பேசும்போது என்ன டைமிங்கில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட்னா இப்படி பண்ண பார்த்தேன்னா இந்த ஸ்ட்ராக் எதுவும் ஷிஃப்ட் பண்ணோன்னா ஒரு மேனுவலாக ஒருத்தர் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டேலாக் பேசிட்டே இருக்கேன், இப்படி நான் திரும்பி பார்க்கும்போது தான் அந்த ஸ்ட்ராக் அவன் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக் விட்டிங்கன்னா இது வந்து டைமில் பண்ணும். பண்ணுறது 2 பேர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு கண்ணில் அப்படி ட்ராப் ஆஃப் வாட்டர்னா ட்ராப் வரும்போது தான் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணோன்னா அது ஒரு ஹியூமனால பண்ண முடியும், ஒரு மெஷினால பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் டூல்ஸ் ஒன்லி டு எய்ட் யூ. எஸ்பெஷலி ஏஎஃப் நான் ஏன் சொன்னேன்னா ஃபாலோயிங், சப்போஸ் ஒரு லெங்க்தி ஒரு ரன்னிங் இருக்குது, ஒரு டெலிஃபோட்டோவில் எக்ஸ்ட்ரீம் டெலியில் யூர் ஃபாலோயிங் அன் ஆக்டர் இன் வைல்ட் ஃபாரஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அங்கெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங்கோ இல்லை ஃபேஸ் ட்ராக்கிங் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா தட் வில் ஹெல்ப். ஈஸியாக இருக்கும். வாரணமாயிரம் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா வாரணமாயிரம் தான் எனக்கு ஸ்க்ரீனுடைய கலர்ஸை டிஃபைன் பண்ண படம்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ கலர்ஸ் ஆஃப் வாரணமாயிரம் பற்றி சொல்லுங்கள். அதான் இட் வாஸ் ஆக்சுவலி அ வெரி டஃப் ஃபிலிம் டு டூ. எப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1965 2000 வரைக்கும் நடக்கிற கதை. இட்ஸ் அபவுட் அ பர்சன். சூர்யாவோட எப்படி சின்ன பையன் லைஃப்பில் ஆரம்பிச்சு, அது மட்டும் இல்லை அப்பாவோட கதையும் இருக்கும் அதில். 1965 அப்பா அம்மா ரொமான்ஸு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பையன் பிறந்ததுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணும்போது 11th 12th வந்து மீசை கூட சரியாக வளர்ந்துருக்காது, ஒரு சண்டை இந்த பீரியடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வாஸ் தட். ஸோ கௌதம்கிட்ட கதை சொன்னவொடனே அந்த ஒன்லைன் ஆர்டரில் ஐ வாஸ் ஜஸ்ட் பிக்கிங் அப் ஃப்ரம் பீட் பாயிண்ட் மாதிரி வாங்கிட்டேன் ஸ்கிரிப்டில். 65 வந்து இப்படி ட்ரீட் பண்ணலாம். அவர் காலேஜில் அந்த காலத்தில் ரொமான்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் விஷுவல், என்ன லைட்டிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த காலேஜ் படிக்கும்போது மைக்கேல் ஜாக்சன், அக்னி நட்சத்திரம் இதோட இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த லைட்டிங் ஸ்கீம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். சான் ஃப்ரான்சிஸ்கோ பண்ணி டோட்டலாக வந்து ரொமான்டிக் அண்ட் மாடர்ன், வெரி மேஸ்குலின், அந்த லவ் ட்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்ட்டு அதுக்கு ஒரு கலர் டோன் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சமீரா ரெட்டி இறந்து போனதுக்கப்புறம் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன், ஹீ கெட்ஸ் இன் டு ட்ரக் ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கிரிட்டி விஷுவல்ஸு அதுக்கு ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணேன். திரும்பியும் டெல்லி ஆக்ஷன்லாம் வந்து வெரி ரா லோ லைட்டில் கேப்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணேன். தென் ரீஜெனுவேஷன் வென் ஹி கோஸ் டு காஷ்மீர் போனதுக்கப்புறம் அந்த ஸ்னோவில் போனதுக்கப்புறம் அந்த ட்ரக் எல்லாம் விட்டுட்டு வெளில வரணும். இட்ஸ் அ ரீஜெனுவேஷன் ஃபேஸ். கரெக்ட். அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும், எல்லாமே ஒயிட்டு, அந்த ஸ்னோ, அவன் உடம்புல நல்லா போயிடுச்சு. இப்போ அந்த ஃபேஸ் இருக்கும், அதுக்கு ஒரு டோன். தென் ஆர்மியில் போனதுக்கப்புறம் கமாண்டன் அந்த ஒரு பவர்ஃபுல்லாக ஆல் பவர்ஃபுல் சூர்யா எப்படி இருப்பாரோ அதுக்கு ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணி, தென் வென் ஹி கோஸ் ஆன் படம் ஓப்பனிங்லேயே அந்த வாருக்கு பேட்டில் இதுக்கு போய் கேப்சர் அதெல்லாம் ஒரு டோனில் வச்சுருப்பேன். ஸோ பட் இதெல்லாம் வந்து குட்டி 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 இன்புட்ஸ் பண்ணி செதுக்குனது. ஆனால் படம் வந்து ஆர்கானிக்காக பண்ணோம். இது வந்து ஒரு இந்த படமாக பண்ணல, பயங்கரமாக ஷார்ட் டிவிஷன்லாம் இல்லை. கௌதம் வந்து சீன் எடுத்துருவார், he'll explain in a very beautiful way to me or actor and lot of freedom was there. இதுக்கு வந்து ப்ராப்பராக ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணல, ஏதோ 1 or 2 சீக்வன்ஸ் தவிர மேக்ஸிமம். ஏன்னா அந்த ஃபிலிம் ஷார்ட் டிவிஷன் பண்ணி தான் அசிங்கமாக இருக்கும். ஃபோர்ஸ்டு என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட் இருக்கும்போது அந்த இடத்துல போய் அந்த கிளாஸ் நடுவில் கேமரா வைக்கணும் அப்படின்னா
இட்ஸ் டிசைன்டு ஷாட்டு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. டக்குன்னு சூர்யா பின்னாடி போயிட்டு அந்த கிச்சனில் இருக்கும்போது ரொமான்ஸ் வர நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற இருந்திருக்கும். ஸோ ஐ புட் த கேமரா மை ஷோல்டர். 80 தோ ஐ டென்ட் கிவ் அ ஷேக், 80-90% ஆஃப் த ஃபில்ம் வாஸ் ஷார்ட் அண்ட் ஹேண்டில். இப்போ எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் டாக்கிங் 16 years இருக்குமா, வாரணமாயிரம், 16 ஃபுல்லாகவே ஹேண்டில் தான் ஷூட் பண்ணேன். ஏன்னா கேப்சரிங் தர் எமோஷன் வாஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ தேன் இது. சார் எனக்கு ஒரு விஷுவல் ரொம்ப பிடிக்கும். அம்மா சிம்ரன் விபூதி வைப்பாங்க, அது கேமராலே வச்சிருப்பாங்க. ஆமா, அது வந்து பிஓவி. சி அந்த சூர்யாவுக்கு வந்து க்யூரேட் பாயிண்ட் ஆஃப் கேமரா இருக்கும். அம்மா வந்து டே சூர்யா விங் அப்படி வைக்கும்போது யூ வில் ஃபீல் நீங்க புரோக்கனா இருக்க சூர்யாக்கு அம்மா வந்து உங்க மேல வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். தட்ஸ் ஆல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ். அதுவும் ஒன்னு மிஞ்ச ஒருத்தி வந்துட்டாமா அந்த மாதிரி மொமெண்ட்லாம் பண்ணும்போது செம்மையா இருக்கும். அது கௌதம் ஆல்சோ ரோட் இட் வெரி வெல் அண்ட் இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம் ஃபார் போத் ஆஃப் அஸ் ஆல்சோ. போத் ஆஃப் அஸ் லாஸ்ட் அவர் டேட். படம் ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா இருந்தார், 1 வீக்கில் கௌதமோட ஃபாதர் இறந்தாங்க. ஸோ இட் வாஸ் மோர் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் படம்னால எங்களுக்குமே ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அண்ட் வி போத் ஒர்க் வித் ராஜீவ் மேனன் சார் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வைப் வாஸ் வெரி பாசிட்டிவ். கௌதம் இஸ் அ வெரி பாசிட்டிவ் கை அண்ட் எல்லாரும் ஒன் திங்க் பண்ணணும், ஹீ திங்ஸ் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே அண்ட் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி பெண்களை மதிப்பார், படங்கள்லையும் சரி வெளியிலையும் சரி. ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அந்த அது நல்லா எனக்கு பிடிச்ச விஷயம். How to portray a woman, nice. Your wife or your mother or your girlfriend. It can be romance or anything, but still you that respect is there, no? அது அழகா வரும். அதையும் ஃப்ரேம்ல கேப்சர் பண்ணிருக்கோம். அதையும் ஃப்ரேம்ல நிறைய கேப்சர் பண்ணிருக்கோம் அழகா. வாரணமாயிரம் பத்தி அடிக்கடி ஒரு போஸ்ட் சுத்திட்டே இருக்கும் ஆன்லைன்ல. ஆமா, என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஷாட் லாஸ்ட் ஷாட் சூர்யா வெளில வந்து கண்ணாடி போடுவாங்க, அது அப்பா சூர்யா. அதே மாதிரி கடைசியில எல்லாரும் நடந்து போன பிறகு அப்பா சூர்யா வந்து கண்ணாடி போட்டு நடப்பாங்க. இதுக்கு இன்னொரு கம்பேரிசன் இருக்கு. 1917 படத்துலயும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஷாட் அண்ட் லாஸ்ட் ஷாட். எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும்னா, ஒரு நாவல்ல, ஒரு கிளாசிக் நாவல்ல எல்லாம் அந்த அப்ரோச் இருக்கும்ல. ட்ரூ. ஸோ இதை பத்தி சொல்லுங்க, வாரணமாயிரமுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் அண்ட் லாஸ்ட் ஷாட். இல்லை, இது வந்து அவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் பண்ணல. இட் ஆல் ஹேப்பன்ட். அப்படியே அந்தந்த மொமெண்ட்டுக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண விஷயம்தான். எவ்ரி சீன் வாஸ் ரிட்டன் வெல். ஆனால் வந்து பேசிட்டு ஒரு ஸ்பீடில் ஒரு எனர்ஜியில் ஸ்பான்டேனியஸே பண்ண விஷயம் தான் அந்த படம். வெரி ஸ்பான்டேனியஸ். இன்னொன்று, இந்த ரெஜுவனேஷன் ஃபேஸ் கடந்த பிறகு இன்னொரு பொண்ணு உள்ள வரா. சூர்யாவோட லைஃப்ல இன்னொரு பொண்ணு உள்ள வரா. அவருக்கு குரல் மட்டும் கேக்குது, டார்க்ல இருந்து லைட்டுக்கு வருவார். வந்தா இவங்க பாக்குறாங்கல்ல அந்த மொமெண்ட். சரி, இதெல்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு சீன் ஒரு ரிஹர்சல் பார்க்கும்போது அல்ல சீனை படிச்சிருப்போம், படிக்கும்போது தெரிய வேண்டாம், ஒரு டார்க்லேருந்து வந்தால் அது మనకు ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அது கரெக்டாக ஒரு லைட்டை டார்க் பண்ணிட்டு என்டர் பண்ணும்போது வந்திருக்கும். அந்த மாதிரி விஷயம் பண்ணுறது தான் இது. இப்போ ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவு வி டிட் தட். ஸோ ஒரு குட்டி எஃபர்ட்டை போட்டிருப்போம். அந்த பக்கம் பார்த்தா சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் திரும்பி 4-5 வேற ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. கௌதம் இது ஓகே வேணா, கௌதம் ஜஸ்ட் கோ, திஸ் ஃபர்ஸ்ட் டேக் இஸ் வெரி குட் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு போற விஷயம் தான். இன்னொரு மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த இந்த ட்ரக் எல்லாம் கிவ் அப் பண்ணுன்ற ஒரு மூட்ல அவர் இருப்பாரு. இப்போ விண்டோ பக்கத்துல அவரோட ஆங்ஸ்ட் அவர் வெளிப்படுத்திட்டு இருப்பாருல்ல, ஒரு சன்னோட பிளேயர் ஒன்று இருக்கும். அது ஒரு ரொம்ப நல்ல மூமெண்ட். அது சூப்பரா கேப்சர் பண்ணி, அது எப்போ எனக்கு பார்த்தாலும் அது பயங்கரமா ஹிட் ஆகும். அந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3rd or 4th டே ஷூட்டிங்கில் ஃபாதர் அண்ட் சன் சீன் இருந்துச்சு அந்த வீட்டில். ஸோ சூர்யா வந்து சன்னோட போர்ஷன் பண்ணிட்டாரு. ஃபாதர் போர்ஷனுக்கு வந்து உள்ளே போய் மேக்கப் போட்டு வரணும். அந்த தொப்பெல்லாம் இது பண்ணிட்டு வரணும். நின்னவனே வி ஹேட் அ மோஷன் கண்ட்ரோல் ரிக். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சீனை கோரியோகிராஃப் பண்ணி பார்த்துட்டு எடுக்கணும். அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் மோஷன் கண்ட்ரோல் ரிக் செட் பண்ணிட்டோம். சூர்யா couldn't get connected to the scene. He told, அப்போ he was in 30s only, no? சடனாக ஒரு 55 வயசு அப்பா நடிக்க சொன்னவொடனே இந்த பக்கம் பையன் பண்ணிட்டு உடனே இது வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கிடையாது, இப்படி போயிட்டு அப்படி போய் 2 பண்ணுறதுக்கு. ஸோ இட் ஆல் ஐ couldn't connect. தென் கௌதம் நாண்டி வாங்க நம்ம கேரவன் போகலாம் 5 minutesனாரு. உடனே சொன்னோம், சூர்யா இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். எனக்கும் தோணுது, பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்பா பையன் ஒன்றா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்பா பண்ணலாம். ஒரு பெரிய பாம்பு போட்டார். அப்போ இமேஜின் மை பிளேட். இப்போ இன்னைக்கு நம்ம 2 பேரும் இந்த லைட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். திரும்பி 6 monthsக்கு வந்து கரெக்டாக அந்த 45 degrees லைட் வைக்கணும். இந்த லைட்டு பல்பு ஃபியூஸ் போயிருக்கலாம், இது கலர் மாறி இருக்கலாம், எனிதிங் குட் ஹேப்பன். ஸோ ரீக்ரியேட்டிங் தட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். நோ,
நீங்கள் சொல்கிற அந்த ட்ரக் வீட்டுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ ஐ டோன்ட் லைக் இட் டு பி ஃப்ளாட். அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ஹார்ட் லைட்லாம் போட்டிருப்பேன் அந்த மூடுக்காக. திரும்பி இப்போ பண்ணிட்ட ஒரு மூடோட 6 மாதத்துக்கு அப்புறம் அதே மூட ரீக்ரியேட் பண்ணும். தட் வாஸ் மோர் டஃப். நைஸ். பட் அதுதான் வந்து எனக்கு ரோபோ பண்ணுறது ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. டபுள் ஆக்ஷன் இப்படிலாம் பண்ணிட்டு ரோபோ போகும்போது எவ்ரி திங் வாஸ் இன் பேப்பர். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 200% ஒர்க் தான். பட் இட் பிகம் ஈஸி. நைஸ். இட் வாசன்ட் த கேக் வாக் பட் ஸ்டில் இட் ஹெல்ப் மீ அ லாட். வாரணமாயிரம் ஹெல்ப் மீ டு டூ ரோபோ வெல். நைஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நைட்ஸ்லாம் ப்ளூவா இருக்கும்ல, அது எப்போங்க மாறுச்சு? அதான் இது இது எப்படி இப்படி உங்கள் ஹேர் ஸ்டைல் மாறுதோ, உங்கள் கலர் மாறுதோ, சைக்கலாஜிக்கலி எவல்யூஷன் தான். இப்போ டைட் பேண்ட் போட்டிருந்தாங்க, பேரலல்ஸ் ஒரு உடவை வர மாறுது. அப்புறம் கலர் ஹேர் கலரிங் இருக்கும், திரும்பி ஹேர் கலரிங் போயிடும், ஷார்ட் இந்த மாதிரி. அப்புறம் ஹேரே போயிடும். எந்த படம் போட்டால் எனக்கு பிடிக்காது அந்த ப்ளூ லைட்டு. அப்படியா? ஐ ஹேட் தட் எக்ஸ்ட்ரா ப்ளூ. ஓகே. See, you can have a tinge of blue, little bit of cyan, or little அந்த bluish grey இருந்தா ஓகே. பளிச் நைட் எஃபெக்ட்னா ஒரு ப்ளூ போட்டா இப்போ டிவி சீரியல் ஆன் பண்ணீங்கன்னா ப்ளூ லைட் ஒன்று வந்துட்டு இருக்கும். அது கிடையாது லைட்டிங்க. சரி, எதுக்கு பண்ணாங்கன்னா பழைய காலத்துல இருந்து ஒரு மூன் லைட்னா ஒரு ப்ளூன்னாங்க. இந்த படம் தேவரா நான் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து மிட் சீல நடக்கிற கதை. ஐ மீன் அந்த ஆக்ஷனு அதை வந்து மூன் லைட்ல தான் நான் ஷூட் பண்ணணும்னு சொன்னேன். மூன் லைட் கூட எப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஃபுல் மூன்ல இருக்கும், ஒரு சீன் ஹாஃப் மூன்ல இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே க்ளவுடி மூன், ஃபாகி மூனில் ஷூட் பண்ணியிருக்கோம். லைட்டிங்கில் வந்து ஃபுல் வெரி நாட் ஒன்லி யூ சேஞ்ச் த மூன், தி குவாலிட்டி ஆஃப் லைட். இப்போ ஒரு செட் லைட் பண்ணும்போது மூணுன்றது ஒன் சோர்ஸ் வருதுன்னா, ஃபாகி மூன் என்ன ஒன்று இங்கே பட்டு மூணு அந்த க்ளவுடில் பட்டு பவுன்ஸ் ஆகி ஒரு ஓவரால் ஒரு சாஃப்ட் ஆம்பியன்ட் லைட்டு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட் வரும், சாஃப்ட் பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படம் செட்டு. 200 அடி வாட்டர், 200 அடிக்கும் பெரிய பெரிய சாஃப்ட் பாக்ஸ் வச்சுட்டு லைட்டே பண்ண தெரியாமல் ஷிம்மரிங் ஃபீல் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல. ஓகே. அது வந்து ஓவர் தி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கீப் ஆன் ட்ரைங் சம்திங், யூ பர்ஃபெக்ட் இட் அண்ட் தென் யூ அச்சீவ் குவாலிட்டி. தட்ஸ் வாட். நைஸ். ஸோ உங்களுடைய ஜேர்னியில் ஒவ்வொரு படங்களில் உங்களுடைய ஃபேவரட் ஷாட் மட்டும் சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்கிறேன். அப்படியே ஒன்றுன்னா எல்லாரும் கேட்டேன்னா சேதுவில் ஒரு க்ரீன் பிடிச்சிருப்பீங்கல்ல, அது போஸ்டர்ஸ்லேயுமே இருக்கும். ஓகே, ஐ திங்க் அது நீங்கள் அங்கே கொண்டு வந்ததுனால போஸ்டர்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அது என்னாச்சுன்னா படத்தில் வந்து இருக்கும் ஃபுல்லாகவே க்ரீன் டோன் இருக்கும். ஆனால் வந்து சில பேர் வந்து கலர் கரெக்ஷனில் போஸ்டர்ஸ் பண்ணும்போது அவங்க இஷ்டத்துக்கு தான் மாற்றினாங்க. அண்டு சம்டைம் பண்ணும்போது அந்த ஒன் லைட் கிரேடிங்கில் மாற்றி விட்ருப்பாங்க. ஆக்சுவலாக படம் இன்றைக்குமே வந்து சேது இஸ் க்ரீன் டோன். செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் அபவுட் அ காலேஜ் யூத், ஒரு பேலட்டில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் தட் மென்டல் அசைலம், வேர் இஸ் இந்த மென்டல் அசைலம் ஐ கேவ் தட் டர்ட்டி க்ரீன் டோன். ஃபிலிம் பீரியட்ல அது பண்ணது ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பிசி சார்லாம் கூப்பிட்டு பாராட்டினாரு. ஐ காட் அவார்ட்ஸ் அண்ட் ஆல் ஃபார் சேதுவோட மென்டல் அசைலம்க்கு. ஒவ்வொரு மொமெண்ட் இப்போ சேதுவில் ஒன் ஷாட் ரொம்ப உங்களுக்கே பர்சனல் ஃபேவரட்னா அது என்ன? ஃபியூ ஷாட்ஸ் இன் மாலையின் வேதனை இருக்கும். பட் எனக்கு இம்பாக்ட்னு சொன்னது அந்த மென்டல் அசைலமில் வந்து அந்த விக்ரம் ஏறி குதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த இன்ஜுரி மார்க் இருக்கும். இட் வாஸ் ஹார்ட் ஹிட்டிங். ஏன்னா இப்படி இருந்தவன் இந்த மாதிரி மாறி இருக்கான்னு போது அந்த இம்பேக்ட் இருக்குல்ல, அதை கொடுத்தது. எப்படின்னா விக்ரம் ஹேட் அன் ஆக்சிடென்ட்ஸ் இன் இஸ் கரியர். அப்போ அந்த சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. சடனாக நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் விக்ரம் பார்ப்பேன். நான் விக்ரம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், வாடா போடா வி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்க்கும்போது இது மச்சான் திஸ் இஸ் நைஸ், இது பாலாக்கு சொல்லலாம், பாலா அதை யூஸ் பண்ணலான்னு போது வி யூஸ் இட் இன் த மூவி. அந்த இன்ஜுரியே இன்னும் கொஞ்சம் டெப்த் பிளட் இது பண்ணி அவர் வேலியில் ஏறி குதிக்கும் போது நைட்டில் நான் எப்படின்னா அன்னைக்கு தான் அபித கொஞ்சம் பார்த்துருப்பா. அவளை மீட் பண்ணுற டைமில் ஷி வுட் ஹவ் கான் அவே. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஃபீல் இருக்கும். அன்றைக்கி நைட் பண்ணி ட்ரைஸ் டு எஸ்கேப், கரெக்டாக அந்த இதில் மாட்டிட்டு அந்த இதில் அந்த ஃபீலுக்காக வி ட்ரைட் தட். அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஷாட். ஓகே. பட் இந்த மென்டல் அசைலமில் அதான் ஒரு ஸ்கிரிப்டை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மோர் டைனமிக் யூத், விக்ரம் காலேஜ், ரஷ்யா, ரவுடி, ஆல் தோஸ் திங் வி போர்ட்ரேட். செகண்ட் ஹாஃபில் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர் ஐ வாண்டட் ஹிம் டு பி விக்ரம் இருக்காருன்னு இல்லை, ஒரு 1000 பேரில் விக்ரம் ஒருத்தர், ஷியான்றவன் கிடையாது. ஸோ ஷார்ட் ரூம் பார்த்தீங்கன்னா தூரமாக நிறைய மென்டலை டீஅரேஞ்ச்டு பீப்புள் அவங்க இருக்கும்போது அதில் ஒரு அவ்வளோ பேரில் ஒருத்தர் தான் விக்ரம். அதுக்கப்புறமா இட் கோஸ் இன் டு க்ளோஸ் அப். அவளோட ரிவீலிங் ஷாட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேருந்து ஆரம்பிச்சு டிஃப்ரெண்ட் பீப்புள் காமிச்சு அங்கே போய் இங்கே போய் ஒரு கால் அப்படியே காமிச்சு ஃபேஸ் போகும்போது தான் ஸோ ஆடியன்ஸ் வில் ஃபீல் அப்போ காலேஜில் எல்லாரையும் மிரட்டி அடிதடி சண்டை போட்டவன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே இதாகி கிடக்குறானே, வெஜிடபிள் மாதிரி இருக்கானேன்னு சொல்லி ஃபீலிங் வரணுன்றதுக்கு இதான் அப்ரோச். மாலையின் வேதனையில் என்ன ஷாட்?
இல்லை ஐ டோன்ட் ரிமெம்பர் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். அந்த ஏர்லி மார்னிங் ஃபீல்டில் அந்த ரோடில் நிற்க வச்சுட்டு நிறைய, ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் தான் வி ஆர் நியூ, வி ஆர் நாட் இன்னைக்கு மாதிரி நேம்ஸ் இல்லை. விக்ரமுக்கோ யாருக்கோ பாலாவுக்கு அன்றைக்கி வந்து ஸ்டார்டிங் கரியர். டக்குன்னு ரோட்டில் கேமரா வைக்கிறது, ஒரு நல்ல லைட் இருக்குது, பாலா நல்லா இருக்கு பாலா, வா விக்ரம் கம் சிரோன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு உட்காருங்க. இந்த மாதிரி டூயிங் மூவிஸ். சூர்யாவா நந்தாவில் பண்ணும்போது சூர்யா பிரைட்டாக இருக்க வெயிலில் போய் உட்காருங்க. இந்த மாதிரி தான் சினிமா. டைம் அப்பா அந்த சினிமா மேலே இருக்கிற கிரேஸ் வேறு. இப்போ இன்னைக்கு வந்து கேரவனில் இருக்காங்க, அவங்க வரணும் இவங்க வரணும்னு சொல்லிட்டு இட்ஸ் சினிமா இஸ் பிகம் சம்திங் எல்ஸ். பட் ஒரு ஒன்றுமே தெரியாமல் ஒரு வெறியில் இருப்போம்ல. கரெக்ட். இப்போ ஒரு 14 வயசு பையன் இன்னைக்கு 6 அடிச்சாங்களே கிரிக்கெட்டில் கண்டினியூஸாக, அந்த மாதிரி தான். எதுவுமே தெரியாது, வாங்கடா பார்த்துக்கலான்றது அந்த எனர்ஜி இருக்குல்ல, தட் சம்திங் எல்ஸ். அந்த வாங்கடா பார்த்துக்கலான்ற மோடு இருக்குல்ல, அப்போ இருந்த பாலா பற்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னதான், இப்போ நீங்களாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு வேற, பட் ட்ரீமர்ஸாக இருந்து இதை கிராக் பண்ணாதான் லைஃபேன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ இருந்த பாலா பற்றி சொல்லுங்கள். ஷேர் அஸ் ஒன் மொமெண்ட் ஃப்ரம் தட் இயர் ஆஃப் பாலா. பாலா வந்து ரொம்ப நிறையலாம் பேச மாட்டார், கம்மியாக தான் பேசுவார். ஆனால் வந்து ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ் வாட் எவர் இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத அச்சீவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பார். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அவர் பர்ஃபார்மன்ஸில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர். ஒரு ஆக்டர் வந்து எப்படிப்பட்ட ஆக்டர் வந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாங்குவார். அட் த சேம் டைம் நம்ம ஏதோ ஒரு சஜஷன் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதுக்கான உழைப்பு வந்து பெருசாக இருக்கும் பாலா கிட்ட வந்து. வி ஜெல் வெரி வெல், வி டிஸ்கஸ் இன் வால்யூம் அபவுட் த மூவிஸ். இன்ஃபேக்ட் சேது வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 வருஷம்லாம் ஓடி இருக்கு மதுரையில். சில்வர் ஜூப்ளிலாம் வாங்கிச்சு படம். அந்த படம் முடிச்சுட்டு எனக்கு கிட்ட 13 படம் வந்தது. பட் நான் எந்த படமும் ஒத்துக்கல. ஆல்மோஸ்ட் 1.5 years ஐ சாட் அட் ஹோம் ஒன்லி ஃபார் பாலா. நந்தான்ற படம் நெக்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் வாஸ் த ரிலேஷன்ஷிப் ஆர் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் பாலா. அதுக்கப்புறம் we didn't continue because reason is I was getting more offer. I also wanted to get into lot of commercial space. எனக்கு எப்படின்னா ஆர்டிஸ்டிக்காகவும் படம் பண்ணணும், கமர்ஷியல் ஃபிலிமும் பண்ணணும். கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணால் கூட அதில் ஒரு சின்ன நேர்மை இருக்கணும் அப்படின்றது. கரெக்ட். திருமலை பார்த்துருப்பீங்க. இப்போ சேது பண்ண கேமராமேன் திருமலை பண்ணியிருப்பாரு. அதே சேம் திருமலையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சாரை வந்து கம்மி காஸ்டியூம் போட்டு டல்லாக ஃபேடட் அந்த மெக்கானிக்கோட ஒரு மாதிரி ஒரு புழுதி டோன். யா அது வந்து என்னாச்சுன்னா கதை வந்து புதுப்பேட்டையில் நடக்கிற மாதிரி கதை அது. ஸோ அப்போ மெக்கானிக் கதை, படமே வந்து துரு, இரும்பு, அழுக்கு. அந்த அழுக்கு வந்து 2 விதம் இருக்குது. அதை வந்து நார்மலாக போனால் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஷூட் பண்ணால் போர் அடிச்சிடும். ரியலிஸ்டிக்காக பண்ணோம்னா அதில் ஒரு கிளாசினஸ், பேக்லைட்டு, ஈவன் நம்ம பாட்டாக இருக்கட்டும், அந்த சீன் ஃபைட்டாக இருந்தால் கூட ஒரு சின்ன கிளாசினஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அதை ஆட் பண்ணுறீங்க அந்த கிளாசினஸ்? ஒன்லி வித் லைட்டிங் அண்ட் மேக்கிங், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. காஸ்டியூம் வந்து நாங்கள் மற்ற படமாக இப்போ பயங்கர கலர்ஃபுல் காஸ்டியூம்லாம் கொடுக்கல. மொத்தமே ஒரு 4-5 காஸ்டியூம் போட்டு, சார் ஓகேவா உங்களுக்கு துவைச்சு போட்டு, சார் பண்ண சொல்ல மாட்டுறாங்க சார், பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு விஜய். இல்லைன்னா நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் காஸ்டியூம் போட்டிருந்தாரு அன்னைக்கு. இந்த படத்தில் வி டோல்ட் இந்த பிகினிங் சார் இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது, நோ ப்ராப்ளம் சார், ஜாலியாக பண்ணலாம். ஹி வாஸ் தேர். அண்ட் அந்த கேரக்டர் ஆல்சோ எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு துரு பிடிச்ச தகுடு மாதிரி என்ன தொட்டினா சீந்தினா அவ்வளோதான்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது. பெட்டியில் ஒரு சின்ன கிளிம்ஸ் தான், பட் அதுலேயே அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் விஷுவலாக ஒரு புது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். பெத்தி வந்து ராம் சரண் நடிக்கிற படம் இது. இப்போ மோஸ்ட் இந்த கிளிம்ஸ் வந்து பெரிய ரீச் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் யூடியூப்பில் ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணி ரீச் ஆச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நல்ல பேர் கிடச்சி. எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியல் lot of filmmakers from the country, they called and appreciated the kind of look and feel and Ram Charoda performance. It's an interesting script. Bochi Babuன்ற டைரக்டர் சுகுமாரோட அசிஸ்டன்ட் அவர் எழுதின கதை இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காரு. அப்புறம் அதான் கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் ஷார்ட்ஸாக இருக்கும். எதுவுமே வந்து ரெகுலராக இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இப்படி வச்சு அப்படி பறக்கிறாங்க, அந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஃபார்முலா இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணோம் விஷுவலாக. ஈவன் அந்த கடைசி பால் கூட அந்த சிக்ஸர் அடிச்சிருப்பார். இட்ஸ் ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்டாக இல்லாமல் ஒரு கவர் ட்ரைவோ இல்லை புல் ஷாட்டோ இல்லாமல் ஒரு தேசி கிரிக்கெட், ஒரு கல்லி கிரிக்கெட் மாதிரி அந்த படத்தில் அடிக்கிற ரிவர்ஸ் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் ஷாட் அந்த பேட்டை குத்திட்டு ஒரு லோக்கல் பையன் டென்னிஸ் பால் மேட்ச் விளையாடுவான், அந்த ஃப்ளேவர் தான் அது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த கேரக்டரே ஒரு அன்கன்வென்ஷனலான கேரக்டர் தான். அந்த கேரக்டரை நீங்க ஒரு டிஓபியா எப்படி வெளில கொண்டு வருவீங்க? இஸ் ஹி ஃபைட்டிங் ஃபார் அ சொசைட்டி? இஸ் ஹி ஃபைட்டிங் ஃபார் அ காஸ்? இஸ் ஹி டூயிங் வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட்? என்ன இது, அவன் டவுன் ட்ராடன் பீப்புள் இருக்கானா, அவன் வந்து அப்பர் கிளாஸ் இருக்கானா, என்ன வாட் இஸ் ஹி அப்படின்றத விஷயம் தெரிஞ்சுப்போம்ல நம்ம.
ஸோ ஷார்ட்ஸ் கூட அதுக்கு தகுந்த மாதிரி தான். இந்த கேரக்டரை இது ரெகுலர் மசாலா படம் கூட, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அண்ட் இது ரெகுலராக கிரிக்கெட்டிங் ஷார்ட்டும் வச்சாலும் போர் அடிச்சிடும். ஸோ அதுலேயே ஒரு ஸ்டோரி டெல்லிங், அவனோட வாழ்க்கை முறை, அவன் வேலை செய்கிற இடம், நீ பார்த்துருப்பீங்க அந்த ஒரு சுகர் கேன் ஷார்ட்டு, அதில் கூட வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷாட் வைக்காம அந்த தண்ணி ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணி அந்த வாட்டரில் ஃபோர்க்ரவுண்டில் வர்றது, அந்த பேக் ஷாட்டில் ஒரு கிளாடியேட்டர் மாதிரி வென் இஸ் என்ட்ரிங் இன்டு அரீனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். குட்டி குட்டி எஃபர்ட் போட்டது, விஷுவலி போட்டது, அது ஒர்க் அவுட் ஆச்சு. நைஸ். கடைசியா 2 முக்கியமான கேள்வி. உங்களுடைய ஜேர்னியில் பிக்கஸ்ட் லேர்னிங்னா அது என்ன? ஒன் லேர்னிங். டெய்லி ஐ லேர்ன். எனி டே இஸ் அ நியூ டே. சி நம்ம நினைக்கிறோம் டெய்லி செட்டுக்கு போனால் சம் சர்ப்ரைஸ் will be there. நீங்கள் ஹவு மச் யூ கோ பிளான், எவனாவது எவ்வளோ சொதப்பிருப்பான், திரும்பியும் அதை கவர் பண்ணி திரும்பி ஒன்று ஷூட் பண்ணுவோம். கோவம் வருமாங்க சொதப்பினா? எனக்கு வந்து முன்னாடிலாம் கோவமே வராது. ரஜினி சாரே கேட்டிருக்காரு, ரொம்ப மாதிரி படம் நைட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன கேட்டார், கோவம் வரே வராதா என்னாரு? வரும் சார், நான் பார்க்கவே இல்லையே, பார்க்கணுமே என்னாரு. ஐ never get angry. But of late, when the movies are becoming bigger and bigger, இப்போ பாருங்கள் 300 கோடி 400 கோடி, இப்போ தேவரா 300-400 crores, பெத்தி ஆர் சைரா நரசிம்மா ரெட்டி, ஆல் தீஸ் ஆர் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வரும்போது, ஸோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, மோர் ஸ்ட்ரெஸ் இஸ் பீன் புஷ் டு சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஒரு செட்டை வந்து காலையில் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும், லாஸ்ட்டு வரதும் சினிமாட்டோகிராஃபர். அட் த சேம் டைம் லாட் ஆஃப் கொலாபரேஷன். ஒரு 100 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, அவன் ரோப் கரெக்டாக இழுத்துருக்க மாட்டான், அவன் ஃபாலோயிங் வந்துருக்க மாட்டான், எல்லாத்தையுமே கோஆர்டினேஷன் பண்ணி, அப்புறம் நீங்கள் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன ஒரு படம் தேவரான்றது, பின்னாடி மவுண்டன் இருக்குது, சி இருக்குன்னா, ஐ ஹாவ் டு இமேஜினரிலி ஒர்க் சிமுலேட் அ லைட் ஃப்ரம் தேர். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டு ஸ்கிரிப்டையும் சொல்லணும், கதையும் சொல்லணும், மூடு சொல்லணும், ஹீரோ எலிவேஷன் பண்ணணும், டைமுக்கு முடியணும். இது பாதி பிரச்சனை வந்து திடீர்னு சைஃப் அலிகான் வந்து 3 மணிக்கு போகணுன்றாங்க, நயன்தாரா 2 மணிக்கு போகணுன்றாங்க, இவங்க வந்து அப்படின்னு இந்த மாதிரிலாம் சினிமாவில் வரும்ல உங்களுக்கு ஒருத்தவங்களும். கரெக்ட். ஒன்று அப்படி சொல்லும் போது த ப்ரெஷர் இஸ் மோர், பட் ஸ்டில் வி ஹாவ் டு ஃபினிஷ் இன் டைம். இந்த மாதிரி பிக் பட்ஜெட் ஃபிலிம் பண்ணும்போது த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர். இவங்க திங்க் பண்ணுறது கேன்வாஸ் வந்து ஒரு 10 பேருக்கு எடுத்தால் பரவாயில்ல, ஒரு 1000-2000 போது யூ ஹாவ் டு லைட் அப் ஃபார் த என்டையர் ஏரியா. அட் த சேம் டைம் அது பட்ஜெட்குள்ளேயும் வரணும், கிராண்டியர் வரணும். ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கமிங் டுவர்ட்ஸ் அ சினிமாட்டோகிராஃபர். அதனால இப்போ கோவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இருக்கு. பிகாஸ் இப்போ ஹாலிவுட்ல எப்படின்னா சினிமாட்டோகிராஃபர் வந்து சினிமாட்டோகிராஃபி ஜாப் மட்டும் தான் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி பெரிய ஜோன் வரும்போது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புஷ் டு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபர்ஸ் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. கரெக்ட் கரெக்ட். சைராலாம் பண்ணும்போது இட் வாஸ் மோர் டிஃபிகல்ட். சீன் எழுதும்போது நைட் எஃபெக்டில் ஒரு இது வந்து 1840s சம்திங் நடக்கிற கதை. இது மிட் நைட்டில் ஒரு 1000 பேர் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸு கேனனோட வராங்க, நைட்டில் ஃபயர் பண்ணுறாங்கன்னா ஒரு பல்பு, கேண்டில் லைட்டு, நைட் எஃபெக்ட் வைக்கலாம். அந்த காலத்தில் வெளிச்சம் இல்லை. ரியல் சோர்ஸ் வந்து நீங்கள் ஏற்றுற இதுதான், ஃபயர் இல்லை, வர டார்ச்சர்ஸு இல்லை, மூன் லைட் இருக்கும். மேசிவ் செட்டப். அப்போ எவ்வளோ பிளானிங் இருக்கணும், எவ்வளோ. ஏன்னா அந்த என்ன பண்ண அந்த ஃபோர்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக கேஸ் பைப்பை ரிக் பண்ணி அதில் ஃபயர் பிரேக்கிங் யுவர் ஹெட் அண்ட் ட்ரைங் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம் அச்சீவிங் யுவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஃபிசிக்ஸ் வெளில வருது. ஃபிசிக்ஸ் வெளில வருது. கேஸ் டார்ச்சர்ஸ் வச்சு டிமினை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மேசிவ் கிரேனில் தூரத்துல இருந்து மூன் லைட், சிங்கிள் லைட் சோர்ஸ் மாதிரி வருது. குதிரை இங்கே மார்ச் பண்ணுது, கேனன் வருது, இதில் 3-4 கேமரா ஷூட் பண்ணுறோம். ஸோ தி ப்ரெஷர் இஸ் மோர். இந்த ஃபிலிம் பீப்புள் பார்க்கும்போது தேட்டரில் ஓகே என்ஜாய் பண்ணுறாங்களா, பட் த கைண்ட் ஆஃப் டார்ச்சர் வி அண்டர்கோல. அதனால தான் வாட் டு டூ, ட்ரை டு டூ ஒன் டக்குன்னு ஒரு ஸ்மால் ஃபிலிம் பண்ணும்போது என்ஜாய் த ப்ராசஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ரோபோ பண்ணி முடித்தேன். ஐ ஹேட் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ். பட் என்னோட ஃப்ரெண்டு ஜிஎன்ஆர் குமரவேலன், அவன் சின்ன சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அவங்க அப்பா வாஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன், டைரக்டர் ஜிஎன் ரங்கராஜன். தேவர் மை நெய்பர்ஸ், கல்யாண் ராமன், மீண்டும் போய்க்கல, ஃபுல் கமல் சாரோட படம் ஃபுல்லாக அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். நாங்கள் குட்டி பசங்கள 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் யூஸ் டு கோ வாட்ச் ஷூட்டிங்லாம். அங்கே அவன் நானும் பண்ணும்போது ஹரிதாஸ்ன்னு சொல்லும்போது ஈ டோல் மீ, நீ வேற 150 crore பட்ஜெட் பண்ணியிருக்க, இது வெறும் 4 crore பட்ஜெட்டு, பட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் அப்படின்னும் போது தென் ஐ ஹேர்ட் த ஸ்கிரிப்ட், லைக்ட் இட். அவனுக்காக குமரவேலுக்காக பண்ணேன். இட் வாஸ் அ நைஸ் ஃபிலிம் போல். ஐ ஆல்சோ என்ஜாய் த ப்ராசஸ். நல்ல படம். யா, ஐ என்ஜாய் த ப்ராசஸ். எனக்கு நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு என்கவுண்டர் காப்புக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக் சன்னுக்கும் நடக்கிற ஒரு அதுதான். ஐ ஜென்ரலி ஓவராலாக ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது இந்த சீன் நடக்கிற சீன்லாம் இல்லை, ஓவராலாக ஒரு வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே, அந்த பாயிண்ட் பார்த்தா எனக்கு பிடிச்சிருச்சு. ரொம்ப புதுசு அந்த ஐடியா, ரொம்ப புதுசு. பேரண்டிங் பற்றின ஐடியா. ஆமாம்,
எஸ்பெஷலி ஒரு போலீஸ்க்கு ஈவிரக்கா இருக்காதுன்ற மாதிரி காமிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து அவ்வளோ லவ் இருக்கும். பையன் பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கி பையனுக்காக லவ், அதெல்லாம் வந்து குமார் ஆல்சோ ரோட் இட் வெரி வெல். அவர் தப்பான ஜோன்லயும் இருப்பாரு. மீனிங் அவர் ரொம்ப புனிதமான அப்பா கிடையாது. ஃப்ளாட் கேரக்டர். ஆமா. ஒரு மென்டார் மாதிரி வேற ஒருத்தவங்க வராங்க, ஒரு டீச்சர் வராங்க. அண்ட் அவங்க சொல்ற பேச்சு இவர் கேட்கணும். கரெக்ட்ல இந்த கான்ட்ராஸ்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஸோ அதான் இந்த மாதிரி படம் ஒன்று டக்குன்னு ஒரு பெரிய படம் பண்ணிட்டு நானே என்ன பண்ணிட்டேன், என்னோட லைட் லிஸ்ட்லாம் 80% கட் பண்ணிட்டு மினிமல் லைட்ஸில் ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் டெலிபரேட் அட்டம்ப்ட். திரும்பியும் பெருசாக நான் பெரிய கேமராமேன் வரணும்னு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. பட் எனக்கு வேண்டாம், அப்பார்ட்மெண்ட் கூட செட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, ஒரிஜினல் போலீஸ் குவார்ட்டர்ஸ் எவ்வளோண்டு ரூம் தான் இருக்கும், 8x 12, அந்த 10x இந்த 12 சைஸில் ரூம்ஸ் இருக்கும். இந்த ரூம்லேயே ஷூட் பண்ணலாம், விண்டோவில் தானே இருக்குது, இந்த விண்டோவில் லைட் போட்டுக்கிறேன், இங்கே மேலே இருக்கா இங்கே பல்ப் போட்டுறேன். அந்த மாதிரி ட்ரைட் தட் ஃபில்ம். அட் த சேம் டைம் வித்தின் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக பண்ணாலும் கமர்ஷியலையும் இருக்கும். அந்த படத்தில் கமர்ஷியல் ஆங்கிலையும் ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த படம் நல்லா போச்சு, பேர்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இதுதான் ரீஜெனரேஷன். அதே மாதிரி இதே மாதிரி தான் சுகுமாரோட இந்த படம் முடிச்சுட்டு அப்புறம் லிங்கா பண்ணேன். திடீர்னு ஒரு குமாரி 21F சுகுமார் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சரி சுக்கு பண்ணலாம். இதே மாதிரி தான் 150 crores லிங்கா பண்ணிட்டு திரும்பி ஒரு 4 கோடி 5 கோடியில் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் சரி எவ்ரி டைம் யூஆர் டூயிங் அ பிக் ஃபிலிம் ஒரு ப்ரீதர் மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு சில டைம்லாம் தெர்மோக்கோல் வச்சு தான் லைட்டே வேணான்னு கேன்சல் பண்ணி தெர்மோக்கோல்லாம் எடுத்திருக்கேன். வெறும் பவுன்ஸ் மட்டும் பண்ணி. ஆமாம், அது என்னன்னா எக்ஸ்ப்ளோரிங் த லோ லைட். இன்னைக்கு கேமராவோட சென்சர்ஸ் ஆர் பிகமிங் மோர் அட்வான்ஸ். நான் சொல்கிறது 15 years பேக்கே புது கேமரா வரும்போது ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த சென்சார் டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். அதான் டெக்னாலஜி வந்து யூ நீட் டு constantly upgrade your technology, but the same time script is more important than your technology. How do you mix and match? That is the point. ஒரு சினிமாட்டோகிராஃபர்ட்ட கேட்க கூடாத கேள்வினா என்ன? நான் அழகா இருக்கேனா, நீங்க ஃப்ரேம் வச்சு அழகா இருக்குன்னு கேட்டாங்க வச்சுங்க, ஹீரோயினோ யாரோ கேட்டாங்கன்னா தப்பு. எதனால? அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதானே முக்கியம். அந்த கேரக்டர் வந்து இப்போ நீங்க ஒரு கைதியில இது கார்த்தி வந்து ஒரு லாரி டிரைவர் தானே இருக்கணும். அவர் வந்து திரும்பி வேற ஒரு ஹீரோ மாதிரி நிற்க கூடாதுல்ல. ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதானே முக்கியம். ஒரு காட்ஃபாதர்ல மார்லன் பிராண்டோ வந்து ஐகானிக் ஆக்டர், அவரோட கண்ணு ஃபுல்லாக உள்ள இருக்கும். ஹாலிவுட் ஆக்டர்ஸ் பயங்கரமான பர்ஃபார்மர், ஆனால் சினிமாட்டோகிராஃபர் டாப் ரேட் வச்சிருப்பாரு, இன்னும் கண்ணு உள்ள போயிடும். இந்த சினிமாட்டோகிராஃபர் சேஸ் ஷேடோ வரும். The cinematographer said, Gordon Willis, these men are bad men, light is coming from hell innaru. That was his concept. Gangsters, bad guys, light is coming from hell, they will have shadows. I know. So adha solla vanda naan, or you have to put your nice. செம்மையா இருக்குங்க இந்த பாயிண்ட். சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. I had a great time. Same here, I enjoyed. Thanks for nice questions. ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஜாஸ்தி என் படத்தை பார்த்துருக்கீங்க. இல்லைங்க, நம்ம சின்ன வயசுல பார்க்குறோம். நான் இது அடிக்கடி சொல்லுவேன், ஐ ஆக்சுவலி டோன்ட் ப்ரிப்பேர். ஓகே. ஏன்னா இப்போ வாரணம் பார்த்துருக்கோம்ல. ஆமாம். அதில் வந்து பையன் சூர்யா அடி வாங்கிட்டு வந்து அவனை பிடிச்சி பங் பங் பங்கு டக்குன்னு கதவை திறந்தா மிரர் அப்பா சூர்யா தெரியவாரு. இது நமக்கு சின்ன வயசுல பதிஞ்ச ஒரு இமேஜ். அதை நம்ம உங்களை பார்க்கும்போது அதை பேசுவோம், அவ்வளோதான். ஐ டோன்ட் சிட் அண்ட் ரைட் கொஸ்டின்ஸ். இப்போ மாயாவி படத்தோட பாட்டெல்லாம் அந்த 3 பேர் ஆடுறது வந்து இப்போ நீங்க சொல்றீங்க அவங்களோட ரிஃப்ளெக்ஷன். அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா எனக்கு அது என்ன தோணும்னா, 3 பேர் இருக்காங்க, 3 பேர் ஆடுறாங்க அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் இன்னைக்கு இதை பேசுற வரைக்கும் ஜாலியா இருக்கே பாக்குறதுக்கு அப்படி தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குதுல்ல. ஸோ ரொம்ப வெரி வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பா ஒரு 4-5 கேள்வி விட்டுருப்பேன். அது 4 வச்சுக்கலாம். அவன் 4 பேர் இன்னைக்கு அதை பேசும்போது நம்ம கண்டிப்பா பேசலாம். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, சில படங்கள்ல இப்போ ரத்னவேலு அப்படின்ற சினிமாட்டோகிராஃபரால டிஓபியால என்ன அச்சீவ் பண்ண முடியும்ன்றது உங்களுக்கும் தெரியும், பாக்குற எங்களுக்கும் தெரியும். நீங்க பயங்கரமா ஸ்டாண்டர்ட் செட் பண்ணீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பட் அப்பவுமே சில படங்கள்ல அது மிஸ் ஆகுது இல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல, அது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கொலாபரேஷன், காம்பினேஷன். நாம ஒன்று எதிர்பார்த்து வந்திருப்போம், அந்த டைரக்டர்கிட்டயோ அந்த இதுல நமக்கு சிங்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம எஃபர்ட்லாம் ஒன்று தான். சி, ஐ டோல்ட் யூ, 150 கோடி பட்ஜெட் பண்ணாலும் என்னோட எஃபர்ட் சேம் தான். ஒரு குமாரி 21Fன்னு ஒரு படமோ இல்லை ஹரிதாஸ் பண்ணும்போது இன்னும் தலையை உடிச்சுக்கிறோம். மினிமல் லைட்டு லோ, இப்போ லைட்டே இல்லை, கையை கட்டி போட்டாங்க, இப்போ எப்படி பண்ணணும்னு ஒரு இது இருக்குல்ல.
எல்லாம் எஃபர்ட் சேம் தான். ஸ்கிரிப்டில் வந்து ஏதாவது சொதப்பட இருந்துச்சுன்னா தென் இட் டசன்ட் ஒர்க். தட்ஸ் வேர் யூ கெட் அஜிடேட்டட் ஆர் வாட் எவர். அது நடந்திருக்கு, நடக்கம்னா இல்லை, நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வி ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் செலக்டிங் அ ஸ்கிரிப்ட். அந்த கதை சம்திங் நமக்கு இம்ப்ரெஸ் ஆகணும், அது எக்ஸ்ட்ராடினரி கதையாக இருக்க வேண்டாம். அந்த கதையில் ஒரு கண்டென்ட், ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் கரெக்டாக இருக்கணும், ஒரு ஆன்டகனிஸ்ட் கரெக்டாக இருக்கணும், இல்லை ஒரு பீட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும், ஸ்கிரிப்டில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் எதிர்பார்ப்போம். அது கிடச்சிதுன்னா எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறும். அது ஃப்ளாட்டாக இருந்தால் விஷயம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக நம்ம சொல்லி பார்ப்போம், இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு. அது ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, அது இல்லை கன்வின்ஸ் பண்ணலாம், ஏற்றுக்கணும்னு சொல்ல வரல. புரியுது. எவ்ரிபடி லவ் தேர் ஓன் ஐடியா. ஸோ இது வந்து கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். இது வந்து இப்படி மாற்றினா நல்லா இருக்கும்னு சொன்னால் அவங்க திரும்பி அது பதில் சொல்லணும்ல கரெக்டாக, இதான் அது வந்து இருக்கணும். ஐ திங்க் மெச்சூர்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் they'll accept. உங்களோட ஜேர்னியில் நிறைய பேர்ட்ட பேசியிருப்பீங்க, நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒன் வேலிட் கிரிட்டிசிசம் அபவுட் யுவர் ஒர்க், ஆமாம்ல இது கரெக்ட்ல அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு மாற்றினது அது என்னங்க? சி மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருமே போகிறது சொல்லுவாங்க, என்னோட ஒய்ஃப் தான் கிரிட்டிக் எனக்கு. ஷி ஆல்வேஸ் இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, பிடிக்கல, அந்த மாதிரி ஓப்பன் கிரிட்டிசிசம் இருக்கும். ஸோ ஓகே, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து ஐ டேக் இட் இன் அ பாசிட்டிவ் ஸ்ட்ரைட் ஒன்லி. அது செட்டில் கூட வந்து யாராவது ஐ சி தட் கிரிட்டிசிசம் ஐ டோன்ட் டக்குன்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒன்று இருக்குல்ல, தோணி இருக்குல்ல, அது ஏன் திங்க் பண்ணோம், அது கரெக்டாக தான் எடுத்துப்போம், இல்லைன்னா ஸோ கிரிட்டிசிசம்ஸ் ஒன்லி மேக் யூ க்ரோ. நீங்கள் எப்படி ராஜீவ் மேனன் அவர்களுடைய ஆஃபீஸ் முன்னாடி சேரத்துக்கு வெயிட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ உங்கள் ஆஃபீஸ் முன்னாடியோ நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நான் ஐ ஃபீல் வெரி பேட் ஆக்சுவலி. நிறைய பேர் மாதத்துக்கு ஒரு 100 அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது, பசங்க வந்து வரும்போது. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், நாங்கள் படிக்கும்போது 10 பேர் தான் சென்னையிலேருந்து பாஸ் அவுட் ஆவாங்க, பூனேலேருந்து 10 பேர், ஒரு வருஷத்தில் 20 கேமராமேன் தான் இந்தியாலேயே படிச்சுட்டு வரவங்க. அப்போ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சம் ஆஃப் மேக்கிங் என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையாக பண்ணுறாங்க, சில பேர் வெறும் மணிக்காக பண்ணுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வரும்போது யார் குவாலிஃபைடு இல்லை, நிறைய பேர் வந்து ஃப்ளட்டாக இருக்காங்க. அது எனக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ ஒரு கேமராமேன்ட்ட வந்து 5 பேரோ 6 பேர் தான் வச்சுக்க முடியும். திரும்ப நிறைய அசிஸ்டன்ஸ் வந்து குவிஞ்சாங்கன்னா யூ ஷுட் சி த, அது ஒன்று இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் கூட எனக்கு ஃபீல் ஆகும். எவ்ரிபடி நான் என்ன சொல்லுவேன்னா, நிஜமாவே பேஷன் இருந்தால் மட்டும் சினிமாவுக்கு வாங்க. பேஷன் இல்லாமல் சினிமாவில் வந்து காசு சம்பாதிக்கலாம் வந்தீங்கன்னா இட்ஸ் அ பேஷன் ட்ரிவன் ஃபீல்டு. எனக்கு பிடிக்கும், சாஃப்ட்வேரில் இவ்வளோ சம்பாதிக்கும், தூக்கி போட்டு வரண்டா அப்படின்னா உங்களுக்கு வெறி இருக்குது. தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லை சினிமாவும் ஒரு ஜாப்னு நினச்சிட்டு வந்தால் அச்சீவே பண்ண முடியாது. ஏன்னா 90% ஃபெயிலியர், 10% தான் சக்ஸஸ் இருக்குது. அதனால வந்து கம் வித் அ பேஷன், அதர்வைஸ் டோன்ட் என்டர் இன்டு திஸ் ஃபீல்ட். தட்ஸ் வாட் ஐ சஜஸ்ட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் பெயின்ஃபுல். நம்மளும் வந்து அன்றைக்கி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு கேமராமேன், பட் அந்த வெறியோடு தான் இருந்தோம். பல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு திரும்பி ராஜீவ் மேனன் சார்ட்ட 5வது அசிஸ்டண்ட்டாக வந்தோம். 1 இயரில் அசோசியேட் ஆகிட்டேன். ஐ ஜாயின் ஃபார் வாட் 500 or 750 rupees சேலரி ராஜீவ் சார் ஜாயின் பண்ணேன். வெளில வரும்போது 45,000-50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரோம். அந்த டைமுக்கு ஐம் டாக்கிங் 25-30 years பேக். இட்ஸ் லைக் on 5 lakh கைண்ட் ஆஃப் திங். ஸோ என்னென்னா அந்த கோல் நோக்கி ட்ராவல் பண்ணணும். அது இல்லாமல் எந்த கேமரா போகலாம், அந்த கேமரா டைவர்ட் ஆகிட்டே இருந்தால் தென் இட்ஸ், அது நான் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்குறேன் பல பேரை, தே கீப் ஆன் ஜம்பிங். ஃபிக்ஸ்டாக ஓகே, ஈவன் கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணலையா, யூடியூப் பார்த்து கற்றுறீங்க, வாங்க பண்ண முடியும். இன்றைக்கி வந்து there's லாட் ஆஃப் கண்டென்ட் இன் யூடியூப். பட் இப்போ நான் சொன்ன தேவரா வந்து ஒரு பெரிய 200 அடி செட்டு தண்ணியெல்லாம் இதெல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. திரும்பி யூ ஹவ் டு வென் யூ அசிஸ்ட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அச்சீவ் தட். மேபி நீங்கள் லைஃப் ஆஃப் பையோ இல்லை பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓகே, பட் ஸ்டில் வி ஆல்சோ டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். அதில் ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் பண்ணியிருப்போம், மேசிவ் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய லேர்னிங் கர்வ் கிடைக்காது. எனக்கு ஒன்று சொல்லுங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, பெரிய பெரிய படங்கள் பண்ணுறீங்க, பட் இன்ஸ்டா ரீல்ஸில் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் உங்க கண்ணில் படுதா, பார்க்குறீங்களா? நான் பார்க்குறேன். பட் எனக்கு வந்து ஐம் வெரி ஷை டுவர்ட்ஸ் சோஷியல் மீடியா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஃபேஸ்புக், ட்விட்டரில் எப்பயாவது இந்த தெரிஞ்ச பர்த்டே வாட் அந்த மாதிரி தான் தவிர பெருசாக ஐ டோன்ட் கெட் இன் டு. பட் ஐ வாட்ச் இன்ஸ்டா ரீல்ஸ், சி லாட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர், மியூசிஷியன்ஸு, ஆக்டர்ஸோட அவங்க ரீல்ஸ்லாம் பார்க்குறது உண்டு. ஐ மீன் நியூ கேட்ஜெட்ஸ், ஹவு தே பிளேயிங் அரவுண்ட். இப்போ நான் சொன்ன ஃபிலிம், இந்த படம் பெத்தியில் ஐம் யூஸிங் ஃபிலிம் நெகட்டிவ்.
ஆஃப்டர் 15 years. ஃபுல்லாகவேவா? ஃபுல் இல்லை, ஐம் ஷூட்டிங் அ போர்ஷன். ஐ ஸ்போக் டு ஈஸ்ட்மேன் கொடாக் அண்ட் தே கொலாபரேட்டிங். ஏன்னா ரோபோ தான் அதிகமான ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண படம் அந்த டைமில். அதுக்கப்புறம் ரோபோக்கு அப்புறம் எந்திரனுக்கு அப்புறம் இந்த படம் தான் ஐம் யூஸிங். பிகாஸ் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ஓப்பன் ஹைமர், அதெல்லாம் ஃபிலிம் நெகட்டிவ். அந்த திரும்பியும் பழைய ஃபிலிமோட ஃபீல். இட்ஸ் பேசிக்லி சினிமா இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா தே வாண்ட் டு கிவ் மோர் இமர்சிவ் ஃபீல். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஸ்கிரிப்ட் கதையை விட்னஸ் பண்ணுறோன்றத தூரத்துலேருந்து பார்க்காம கிட்ட வந்து பார்க்கும்போது வேற ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை. ஸோ ஃபிலிம் நெகட்டிவ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஸோ அதான் இந்த படத்தில் ஒரு போர்ஷனுக்கு நான் ஃபிலிம் நெகட்டிவ் 15 yearsக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறேன். எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட். லாட் ஆஃப் பீப்புள் கால் மீ அண்ட் என்னோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தேன் நான். மெனி பீப்புள் டோல் whenever you shooting call me, I'll come and watch. True, because ஒரு அப்சல்யூட் டெக்னாலஜி ஆயிடுச்சு நம்ம ஊரில். கரெக்ட். அதை மறுபடியும் கொண்டு வரோம். ஓ வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கிரிட்டி ரா ஃபீல் அந்த படத்துக்கு தேவைப்படுச்சு ஒரு போர்ஷனுக்கு. ஸோ ஐம் ட்ரைங் டு ஷூட் இன் ஃபிலிம் நெகட்டிவ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ Maathevan, once again. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெரி குட், மை கொஸ்டின்ஸ் ஆர் வெரி குட். அதுதான் கொஸ்டின் நல்லா கேட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ. வெரி இன்ட்ரெஸ்டிங். Talkies, a cinematic cafe with 16+ successful outlets. For business and franchise inquiries, contact 9566099959.